Welcome to Good Effort channel. Good morning students. இன்னைக்கு நம்ம ஸ்கொயர் அண்ட் கியூப் வந்து பார்க்கலாம் கிளாஸ் 8ல வந்து. இப்போ ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Why are the numbers 1, 4, 9, 16 called ஸ்கொயர்ஸ்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. We know that the number of unit squares in a square the area of square is the product of its sides அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயரில் சைட்ஸ் வந்து 1 யூனிட்னு எழுதலாம். இதோட சைடும் 1 யூனிட். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சைட்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் நமக்கு கிடச்சிடும். ஸோ 1 × 1. ஆனால் இதோட யூனிட்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த யூனிட் வந்து சென்டிமீட்டர் இல்லைனா மீட்டர் இல்லைனா கிலோமீட்டர்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு இங்கே சைட் லென்த் வந்து நம்ம யூனிட்ஸ்னே சொல்லியாச்சு. அப்போ 1 × 1 யூனிட் ஸ்கொயர் யூனிட்ஸ். அதனால தான் நம்ம இங்கே ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு யூனிட் வந்து we know that the number of unit squares in a square அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இதில் பாருங்கள், இந்த ஸ்கொயரில் பாருங்கள், 1 × 1 1. அதே வந்து நம்ம 2 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 2 யூனிட்ஸ் எடுத்துக்கிறோம். சைடு லென்த் வந்து 2 யூனிட்ஸ், இங்கேயும் 2 யூனிட்ஸ். அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது? 2 யூனிட்ஸ் × 2 யூனிட்ஸ். அப்போ வந்து நமக்கு 4 ஸ்கொயர் யூனிட் கிடைக்கும். இதே வந்து யூனிட்டுக்கு பதிலாக 2 சென்டிமீட்டர் × 2 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு யூனிட் பதிலாக ஸ்கொயர் யூனிட்டுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கோம்? இங்கே சென்டிமீட்டர்னு போட்டிருக்கோம். ஸோ இங்கே 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இதோட நொட்டேஷன் பார்க்கலாம். we use the following notation for the squares. இப்போ இந்த 1 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ 1 ஸ்கொயருக்கு 1, 2 ஸ்கொயருக்கு 4. ஸோ இந்த மாதிரி எழுதலாம். இன் ஜென்ரல் ஃபார் எனி நம்பர் n we write n into is equal to n square which is read as n squared நம்ம சொல்லலாம். Can we have a square of side length 3/5 or 2.5 units அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3/5 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இதை நம்ம 3/5 × 3/5ன்னு மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ நியூமரேட்டர் டு நியூமரேட்டர் 9 வந்துடும். டினாமினேட்டர் டு டினாமினேட்டர் 25ன்னு வந்துடும். இதே வந்து 2.5 எப்படி நம்ம ஸ்கொயர் பண்ணுறது? ஸோ 2.5 ஹோல் ஸ்கொயர் இருக்கிறத இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2.5 × 2.5 2.5 × 2.5 இது நம்ம முதல்ல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 25 × 25 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 625. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு டெசிமல் இருக்குது. அதனால் 2 டெசிமலுக்கு அப்புறமா நம்பர் இருக்கிற மாதிரி புள்ளி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? The square of natural numbers are called perfect square. For example அப்படின்னு சொல்லி 1, 4, 9, 6 இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து patterns and properties of perfect square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 1, 4, 9, 16, 25 இது எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் என்னென்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் நம்ம இங்கே ஃபில்லப்பும் பண்ணியாச்சு. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா 1 ஸ்கொயருக்கு 1, 2 ஸ்கொயருக்கு 4, 3 ஸ்கொயருக்கு 9, 4 ஸ்கொயருக்கு 16, 5 ஸ்கொயருக்கு 25ன்னு சொல்லி 30 நம்பர்ஸ்க்கு 30 ஸ்கொயர்ஸ் வரைக்கும் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்கமிங் ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம படிக்கும்போது இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணிடலாம். வாட் பேட்டர்ன்ஸ் டு யூ நோட்டீஸ்? ஷேர் யுவர் அப்சர்வேஷன் அண்ட் மேக் கன்ஜெக்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னை வந்து நம்ம பார்க்கலாம். அதோட சேர்த்து ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே 1 பார்க்கலாம். 1 எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 வருது. இதே மாதிரி யூனிட் டிஜிட் அப்படின்னா 1's பிளேஸில் 1 எங்கே வருது அப்படின்றத பாருங்கள். இங்கே 9 ஸ்கொயர்ஸில் வருது. 9 ஸ்கொயரில் யூனிட் டிஜிட் என்ன வருது?
1ன்னு வருது. அப்போ 1 ஸ்கொயர்லையும் 9 ஸ்கொயர்லையும் யூனிட் டிஜிட் வந்து நமக்கு 1ன்னு வருது. ஸோ அதே மாதிரி செக் பண்ணுங்கள். 1 ஸ்கொயர் இருக்குது, யூனிட் டிஜிட் பாருங்கள், இங்கே 11 ஸ்கொயர் 1 இருக்கா? அதே மாதிரி 19 ஸ்கொயர். இப்போ இங்கே 11 ஸ்கொயருக்கு என்ன வருது? 121. 1 யூனிட் டிஜிட்டில் 1 இருக்கா? அதே மாதிரி 19 ஸ்கொயரில் இங்கே 1 இருக்கா? அப்போ 1 ஸ்கொயர் நம்ம ஒரு ஆர்டராகவே எழுதலாம். இங்கே வந்து 1 ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு 11 ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு 21 ஸ்கொயர். இது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், யூனிட் டிஜிட்டில் 1ன்னு இருக்கும். அதே மாதிரி நமக்கு இங்கே 9 ஸ்கொயர், 19 ஸ்கொயர், 29 ஸ்கொயர், இது எல்லாமே யூனிட் டிஜிட் வந்து 1ன்னு வருது. ஸோ இப்போ வந்து இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு பேட்டர்ன் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு யூனிட் டிஜிட்டில் 1 ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னென்னு வரும்? யூனிட் டிஜிட் 1 ஸ்கொயர் அண்டு 9 ஸ்கொயரில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு யூனிட் டிஜிட் 1ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஒனில் வந்து 2 ஸ்கொயர் இருக்குது. 2 ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயரில் வந்து நமக்கு 4ன்னு கிடச்சிருக்கு. 2 ஸ்கொயரில் 4. அதே மாதிரி பாருங்கள், 8 ஸ்கொயரில் யூனிட் டிஜிட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 4. இதே 12 ஸ்கொயரில் செக் பண்ணி பாருங்கள். 12 ஸ்கொயர், 18 ஸ்கொயர், யூனிட் டிஜிட் என்ன வருது? 4ன்னு வருது. இங்கேயும் 4 வருது. 22 ஸ்கொயரில் யூனிட் டிஜிட் 4ன்னு வருது. அதே மாதிரி நமக்கு இங்கே 28 ஸ்கொயரில் 4ன்னு வருது. ஸோ அப்போ நம்ம வந்து 2 ஸ்கொயர், இங்கே 12 ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு 22 ஸ்கொயர், நெக்ஸ்ட் என்ன வருது? 8 ஸ்கொயர், 18 ஸ்கொயர், 28 ஸ்கொயர், இது எல்லாமே வந்து நமக்கு யூனிட் டிஜிட்டில் 1ன்னு வரும். ஸ்கொயர் பண்ணும்போது யூனிட் டிஜிட்டில் 1ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, தேர்டு வந்து நமக்கு வந்து 3ல் பாருங்கள், 3 ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர். இப்போ யூனிட் டிஜிட் 9 இருக்கா? இங்கே நமக்கு 7 ஸ்கொயருக்கு வந்து யூனிட் டிஜிட் 9 இருக்குது. அப்போ 9 இருக்கிற யூனிட் டிஜிட் நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள். 3 ஸ்கொயர்னு இருக்கும், 13 ஸ்கொயர்னு இருக்குது, 23 ஸ்கொயர்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே 7 ஸ்கொயர், 17 ஸ்கொயர், 27 ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர், 13 ஸ்கொயர், 23 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், 17 ஸ்கொயர், 27 ஸ்கொயர், இது எல்லாமே வந்து யூனிட் டிஜிட் 9ல் இருக்கும். யூனிட் டிஜிட் என்ன இருக்குன்னா 9 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயரில் யூனிட் டிஜிட் வந்து 5. 15 ஸ்கொயரில் யூனிட் டிஜிட் 5. 25 ஸ்கொயரில் 5ன்னு இருக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து 5 ஸ்கொயர், 15 ஸ்கொயர், 25 ஸ்கொயரில் எல்லாமே யூனிட் டிஜிட் வந்து 5ன்னு இருக்கும். இப்போ இது வந்து நம்ம சொல்லியிருக்கோம்ல, 1 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 21 ஸ்கொயர். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், 31 ஸ்கொயருக்கு என்ன வருது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் 39 ஸ்கொயருக்கு என்ன வருது அப்படின்றது. அப்போயும் நமக்கு யூனிட் டிஜிட் 1 தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் 2 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், 22 ஸ்கொயர், 22, அதுக்கப்புறமா என்ன நம்ம செக் பண்ணலாம்? 32 ஸ்கொயரை செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இங்கே 38 ஸ்கொயரை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே அதே மாதிரி தான், நான் வந்து 3 டிஜிட் மட்டும்தான், 3 நம்பருக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் 4, 5, 5, 6வது நம்பரையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 5, 15 ஸ்கொயர், 25 ஸ்கொயர் வந்து நமக்கு 5ல் யூனிட் டிஜிட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேட்டர்ன் வந்து என்னென்னா 5 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ யூனிட் டிஜிட் வந்து 6ல் முடிகிற நம்பர்ஸ் வந்து பாருங்கள். 6 ஸ்கொயர், 16 ஸ்கொயர், 26 ஸ்கொயர் எல்லாமே வந்து யூனிட் டிஜிட் 6ல் வந்து ஸ்டாப் ஆகுது. அட் த சேம் டைம் நமக்கு வந்துட்டு வேறு என்ன நம்பரில் வந்து 6 வந்து யூனிட் டிஜிட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்கொயர். இப்போ இந்த 4 ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 6ல் இருக்குது, யூனிட் டிஜிட் வந்து 6ல் இருக்குது. 14 ஸ்கொயர் 6 வந்து யூனிட் டிஜிட்டில் இருக்குது. 24 ஸ்கொயர் வந்து யூனிட் டிஜிட் 6ல் இருக்குது. அப்போ 4 ஸ்கொயர், 14 ஸ்கொயர், 24 ஸ்கொயர். நீங்கள் என்ன பண்ணலாம்னா 34 ஸ்கொயரை செக் பண்ணி பார்க்கலாம், யூனிட் டிஜிட் 6 வருதா அப்படின்றத நமக்கு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? 6 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 16 ஸ்கொயர், 26 ஸ்கொயர். இது எல்லாமே யூனிட் டிஜிட் என்ன ஆகும்? 6ன்னு வரும். நீங்களே பாருங்கள், இப்போ 4 ஸ்கொயர், 4 × 4 16, 16 × 6 × 6, 6 × 6 is equal to 36. 6 வருதா?
6 வருதா வருது. ஸோ இப்போ நம்ம 6 பார்த்தாச்சு, 7 பார்த்தாச்சு, 8 பார்த்தாச்சு, 9 பார்த்தாச்சு, 10. இப்போ 10 ஸ்கொயர். இப்போ இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பருக்கு பக்கத்தில் 2 0. இப்போ 10 ஸ்கொயர், ஒரு ஜீரோக்கு 2 0 வரும். அதே மாதிரி இப்போ 10 ஸ்கொயர், இப்போ வந்துட்டு 100 ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா இந்த 2 0 வந்து என்ன ஆகும்னா 4 ஜீரோஸாக மாறிடும். ஸோ இதே நம்ம பேட்டர்ன்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஷேர் யுவர் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் மேக் கன்ஜெக்சர்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டடி த ஸ்கொயர்ஸ் இன் தி டேபிள் அபவ். வாட் ஆர் த டிஜிட்ஸ் இன் தி யூனிட் பிளேஸ் of these numbers? All these numbers end with 0, 1, 4, 5, 6. இப்போ இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூனிட் டிஜிட் என்னென்ன நம்பரில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, இங்கே வந்து நமக்கு வந்து 1ன்னு இருக்குது, 4, 9, 6, நெக்ஸ்ட்டு 5, 0. இப்போ இதில் என்னென்ன நம்பர் சொல்லியிருக்காங்க? 1, 0, 1, 4, 5, 6. ஸோ இந்த 1, 4, 9, 6, 5, 0 இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு யூனிட் டிஜிட்டில் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த ஸ்கொயர் நம்பர்ஸில் 2, 3, 7, 8 வந்து பார்க்கவே முடியாது யூனிட் டிஜிட்டில். இப்போ வந்துட்டு இந்த 9ம் இருக்குது. இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரில் 0, 1, 4, 6, 5, 9 இந்த நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர நம்ம இந்த 2, 3, 7, 8 நம்ம பார்க்க முடியாது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திருப்பி இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 1, 4, 9, 6, 5, 0. ஸோ இந்த நம்பர்ஸ் தான் நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸில் யூனிட் டிஜிட்டில் இருக்கும். யூனிட் டிஜிட்டில் இருக்கும். 1, 4, 5, 6, 9, 0. எது இருக்காது அப்படின்னா 2, 3, 7, 8 வந்து இருக்காது, யூனிட் டிஜிட்டில் இருக்காது, இது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா the numbers 16 and 36 are both squares with 6 in the unit place. However, 26 whose unit digit is also 6 is not a square. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the number 16, 36 வந்து both squares with 6 in the unit place அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 6 வந்து யூனிட் பிளேஸில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த 26 வந்து whose units digit is also 6. இப்போ 6ன்னு இருக்குது, ஆனால் இது வந்து ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 16 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர், 36 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர், இது வந்து 4ஓட ஸ்கொயர், இது 6ஓட ஸ்கொயர். ஆனால் 26 வந்து எந்த நம்பரோட ஸ்கொயர்? ஆனால் யூனிட் டிஜிட் எப்படி இருக்குது? 6ன்னு தான் வந்திருக்கு. அப்போ இது ஸ்கொயரா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து இருக்கலாம் அப்படின்னு தான் வருதே தவிர பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து யூனிட் டிஜிட் 6 இருக்கிறதுனால இது ஸ்கொயராக இருக்காது. ஸோ அதான் சொல்கிறாங்க 26 வந்து ஹூஸ் யூனிட்ஸ் டிஜிட்ஸ் ஆல்சோ 6ன்னு இருக்குது, ஆனால் இது ஸ்கொயரா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது ஸ்கொயர் கிடையாது. therefore we cannot determine if a number is a square just by looking at the digit in the unit place. ஒரு யூனிட் பிளேஸில் இருக்கிற இந்த நம்பரை வச்சுட்டு இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இது ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் the unit digit can tell us when a number is not a square. ஸோ ஆனால் ஒரு யூனிட் டிஜிட் நம்பரை பார்த்துட்டு இது ஸ்கொயர் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அது எந்தெந்த நம்பர் அப்படின்னா 2, 3, 7, 8 இந்த நம்பரெல்லாம் பார்த்துட்டு யூனிட் டிஜிட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்கொயரே கிடையாது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 27 சொல்கிறேன். இப்போ இது வந்து ஸ்கொயர் நம்பரா? இல்லை, இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது, ஏன்னா இது 27ல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 22ன்னு இருக்குது. இந்த 22 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரா? இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு கேட்டால் இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது, ஏன்னா யூனிட் டிஜிட் வந்து நமக்கு இங்கே 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போ என்ன சொல்லலாம்னா இப்போ 26 சரி ஓகே, நம்ம வந்துட்டு 0, 1, 4, 5, 6 இதெல்லாம் வந்து யூனிட் டிஜிட்டில் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இப்போ நமக்கு 26ன்னு இருக்குது, இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு சொன்னால் இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை, ஏன்னா 26 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. யூனிட் டிஜிட் 6 இருக்குது, ஆனால் இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது, கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. யூனிட் டிஜிட் வந்து 0, 1, 4, 5, 6, 9 இருந்தால் கூட இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் அப்படின்றத நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் எந்த ஸ்கொயர் நம்பரே கிடையாது அப்படின்னு பார்த்த உடனே சொல்லலாம் அப்படின்னா அந்த யூனிட் டிஜிட் வந்து 2, 3, 7, 8ன்னு இருந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது, ஸ்கொயர் நம்பராக இருக்காது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் 5 numbers
such that you can determine by looking at their units digit that they are not squares அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம். இப்போ இதில் வந்து 2 3 7 8 இந்த மாதிரி யூனிட் டிஜிட்டில் இருக்கிற நம்பர்ஸை எழுதிடலாம். 5 நம்பர்ஸை எழுதிடலாம். பார்த்த உடனே அது வந்து யூனிட் ஸ்கொயர்ஸ் நம்பர் இருக்கா, ஸ்கொயர்ஸ் வந்து இல்லை அப்படின்னு எழுதிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 47 இது ஒரு ஸ்கொயர் நம்பரா இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 32 ஒரு ஸ்கொயர் நம்பரா இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 58 இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரா இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 63 இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரா இல்லை. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எழுதலாம். பார்த்த உடனே இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஸ்கொயர்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா the squares 1 square, 9 square, 11 square, 19 square, 21 square and 29 square all have 1 in their unit places. Write the next two squares. Notice that if a number has 1 or 9 in the unit place, then its square ends in 1. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இதில் எந்தெந்த யூனிட் நம்பர் வந்து யூனிட் டிஜிட் வந்து 1ன்னு முடிவாகுது எண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். 1 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 21 ஸ்கொயர், 9 ஸ்கொயர், 19 ஸ்கொயர், 29 ஸ்கொயர்னு இதுதான் அவங்க வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர், 9 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 19 ஸ்கொயர், 21 ஸ்கொயரில் நமக்கு யூனிட் டிஜிட் என்ன ஆகுது 1ன்னு நமக்கு கிடைக்குது. ஸோ ரைட் த நெக்ஸ்ட் 2 ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன எழுதலாம், இப்போ 1 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 21 ஸ்கொயர் வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் 31 ஸ்கொயர், 41 ஸ்கொயர்னு எழுதலாம். இங்கே வந்து 9 ஸ்கொயர், 19 ஸ்கொயர், 29 ஸ்கொயர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன எழுதலாம்னா 39 ஸ்கொயர், 49 ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா இப்போ இந்த 31 ஸ்கொயரில் 31 × 31 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு யூனிட் டிஜிட்டில் 1ன்னு வரும். அதே மாதிரி 41 × 41 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து நமக்கு 1ன்னு வரும். ஸோ அதே மாதிரி 39 × 39 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் என்ன வரும் 9 9s are 81 1ன்னு நமக்கு கண்டிப்பாக வரும். 49 × 49 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து 9 × 9 81 1ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா let us consider square numbers ending in 6ன்னு இருக்கிற நம்பர்ஸ் எந்தெந்த ஸ்கொயர் நம்பர் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு 6ன்னு எண்ட் ஆகிற நம்பர்லாம் பாருங்கள். இதில் 4 ஸ்கொயர், 14 ஸ்கொயர், 24 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 16 ஸ்கொயர், 26 ஸ்கொயர் இது எல்லாமே நமக்கு யூனிட் டிஜிட் 6ன்னு வரும். ஸோ இதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. let us consider square numbers ending in 6. So 16 is equal to 4 square, 6 square, 14 square, 16 square, 24 square, 26 squareன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு which of the following numbers have the digit 6 in the unit place? எந்த நம்பர்ஸில் வந்து digit 6 numbers have 6 digit in 6 யூனிட் டிஜிட்டில் வந்து 6ன்னு வரக்கூடிய எந்தெந்த நம்பர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து யூனிட் டிஜிட் இப்போ 4 ஸ்கொயர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 × 4 என்ன வரும் 16. யூனிட் டிஜிட் என்னது 6. ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க எந்த ஸ்கொயர் நம்பர்ஸில் யூனிட் டிஜிட் வந்து 6 இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள் 38 ஸ்கொயர் இருக்குது. 8 ஸ்கொயருக்கு என்ன வரும் 64ன்னு வரும். அப்போ இது வருமா வராது. இங்கே 34 ஸ்கொயர் இருக்குது. இந்த 4ஐ மட்டும் எடுத்துக்கோங்க. 4 ஸ்கொயர் 4 × 4 16 6 வருதா யூனிட் டிஜிட். அப்போ இது வந்து வரும். இப்போ 46 ஸ்கொயர்னு இருக்குது. 46 ஸ்கொயரில் 6 ஸ்கொயர் 6 × 6 என்ன வரும் 36 வரும். அப்போ இது 6 யூனிட் டிஜிட் 6ல் வரும். அதே மாதிரி யூனிட் டிஜிட் என்ன இருக்குது 6 ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதுவும் என்ன வரும் இந்த 6 வந்து யூனிட் பிளேஸில் வரும். இப்போ இதில் என்ன இருக்குது 74 ஸ்கொயர் இருக்குது. 4 ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இது வந்து யூனிட் டிஜிட்டில் 6 வந்து யூனிட் பிளேஸில் வரும். யூனிட் டிஜிட்டில் இந்த 6 வந்து வரும். இப்போ 82 ஸ்கொயர்னு இருக்குது. இந்த 2 ஸ்கொயர் என்ன வரும் 4ன்னு வரும். அப்போ இது வருமா வராது. யூனிட் டிஜிட்டில் 6ன்னு வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம find more such patterns by observing the numbers and their squares from the table you filled earlier. ஸோ நிறைய பேட்டர்ன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன பேட்டர்ன் நமக்கு இருக்குது அப்படின்றத பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் அண்ட் தேர் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வி ஹேவ் 1 zeros அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பட் வி ஹேவ் 2 zeros அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்கொயர்ஸ் அதோட
ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இப்போ கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்பர் வந்து ஸ்கொயராக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். 1ஓட ஸ்கொயர் 1 தான். அதே மாதிரி 0 ஸ்கொயர் வந்து என்ன ஆயிருக்குன்னா 00 இருக்குது. அப்போ ஒரு ஸ்கொயர் நம்பரில் இருக்கக்கூடிய ஜீரோஸ் வந்து நம்ம 10 ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை ஜீரோ வரணும்? 2 ஜீரோ வரணும். அப்படின்னா நமக்கு இந்த ஜீரோஸ் என்ன ஆகுதுன்னா டபுள் ஆகுது. ஸோ நம்பர்ஸும் ஸ்கொயர் ஆகணும், அதே மாதிரி ஜீரோஸும் டபுள் ஆகணும். ஸோ அதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி. இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரூல், அதுதான் ரூல். இப்போ வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 வந்து ஸ்கொயர் ஆயிருக்கு. அப்போ 1 ஸ்கொயர் வந்து 1, ஜீரோஸ் வந்து டபுள் ஆயிருக்கா? டபுள் ஆயிருக்கு. இப்போ 20 ஸ்கொயரில் 2 வந்து ஸ்கொயர் ஆயிருக்கா? 2ஓட ஸ்கொயர் என்ன? 4. அதே மாதிரி ஜீரோஸ் டபுள் ஆயிருக்கா? டபுள் ஆயிருக்கு. இப்போ இந்த இதில் பாருங்கள் 40 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 800. ராங். ஏன் ராங் அப்படின்னா 4 வந்து ஸ்கொயர் ஆயிருக்கா? 4ஓட ஸ்கொயர் என்ன? 16. 40 ஸ்கொயருக்கு 4ஓட ஸ்கொயர் வந்து 16. அதே மாதிரி ஜீரோஸ் வந்து டபுள் ஆயிருக்கணும். இங்கே ஜீரோஸ் டபுள் ஆயிருக்கு, ஆனால் நம்பர் வந்து என்ன ஆகலை? ஸ்கொயர் ஆகலை. அப்போ இது வந்து கரெக்ட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து we have 2 zeros. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 zeros இருக்குது, பட் we have 4 zeros. இப்போ இங்கே என்ன ஆயிருக்கு? 0. இங்கேயும் டபுள் ஆயிருக்கு. இங்கே 2 zeros இருந்துச்சு அப்படின்னா இங்கே 0 என்ன ஆயிருக்கு? டபுள் ஆயிருக்கு. 4 zeros-ஆக இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே 1 இருக்குது, 1ஓட ஸ்கொயர் 1 தான். 2 zeros இருக்குது, டபுள் ஆயிருக்கா? டபுள் ஆயிருக்கு. கரெக்டு. இப்போ 200ல் 2 வந்து ஸ்கொயர் ஆயிருக்கா? ஆயிருக்கு. 2 zeros இருக்குது, இங்கே டபுள் ஆயிருக்கா? டபுள் ஆயிருக்கு. 7ஓட ஸ்கொயர் என்னது? 49. 7 வந்து 49. இந்த 2 ஜீரோ இருக்குது, ஆனால் இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது? 3 zeros தான் இருக்குது. 3 zeros தான் இருக்குது. அப்போ இது ராங். அதே மாதிரி 900 ஸ்கொயரில் 9 வந்து ஸ்கொயர் ஆயிருக்கு 81, ஆனால் இங்கே 2 0 இருக்குது, இங்கே வந்து 3 zeros தான் இருக்குது, 4 0 இல்லை. அப்போ இது வந்து ராங். இஃப் ஏ நம்பர் கண்டெய்ன்ஸ் 3 zeros at the end, how many zeros will its square have at the end அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு நம்பரில் 3 zeros இருக்குன்னு வச்சுக்குவோம். 3 zeros இருக்குது. இதை நம்ம will its square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா அட் தி எண்ட் எத்தனை ஜீரோஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன படிச்சிருக்கோம் இங்கே ஃபஸ்ட்டு? இப்போ ஜீரோஸ் வந்து 10 ஜீரோஸ் வந்து நம்ம டபுள் ஆகணும். ஒரு நம்பரில் 0 வந்து இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்கொயர் பண்ணும்போது அந்த ஜீரோஸ் வந்து டபுளாக இருக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இதே மாதிரி இந்த ஸ்கொயரை, இந்த 3 ஜீரோ இருக்கிற இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு அட் தி எண்ட் எத்தனை ஜீரோஸ் இருக்கும்? டபுள் ஆகும்போது 6 zeros இருக்கும். 3 4 5 6. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? ஹவு மெனி ஜீரோஸ் இருக்கிற இடத்துல 6 zeros அப்படின்னு எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் டு யூ நோட்டீஸ் அபவுட் தி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி நம்பர் அண்ட் தி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அட் தி எண்ட் ஆஃப் இட் ஸ்கொயர்? இப்போ தான் நம்ம படித்தோம். நம்ம இப்போ வந்து என்ன நோட்டீஸ் பண்ணீங்க? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அட் தி எண்ட். நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து எண்டில் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்கொயர் பண்ணும்போது அந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னவாகும்? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் டபுள் ஆகும். நம்பர் ஆஃப் ஜீரோஸ் டபுள் ஆகும். வில் திஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்? இது எல்லா டைம்லையும் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயருக்கு என்ன ஆகுது? டபுள் ஆகுது, 2 0. இப்போ 100 ஸ்கொயருக்கு என்ன ஆகுது? 1 2 3 4 4 ஆயிடுது, டபுள் ஆயிடுது. இப்போ 1000 ஸ்கொயருக்கு என்ன ஆகுது? 1 2 3 4 5 6. இங்கே 3 இருக்குன்னா இங்கே 6 ஆயிடுது, 2 இருக்குன்னா இங்கே 4 ஆயிடுது, இங்கே 1 இருந்துச்சுன்னா 2 இருக்குது. ஸோ இது எல்லா நேரத்துலையும் நடக்கும். கேன் வி சே தட் த ஸ்கொயர்ஸ் கேன் ஒன்லி ஹாவ் எ ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அட் தி எண்ட்? இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணும்போது அட் தி எண்ட் நமக்கு எந்த மாதிரியான நம்பர்ஸில் ஜீரோஸ் நமக்கு கிடைக்குது? இப்போ இந்த 2 0 பாருங்கள், 2. இப்போ இந்த 0 4, இந்த 0 6. அப்போ நமக்கு ஈவன் நம்பரில் தான் நமக்கு ஜீரோஸ் வந்து அட் தி எண்டில் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? கேன் வி சே தட் ஸ்கொயர்ஸ் கேன் ஒன்லி ஹாவ் அன் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அட் தி எண்ட் அப்படின்னு கேட்டால் எஸ். நமக்கு எப்பயுமே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஈவன் நம்பரில் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து வாட் கேன் யூ சே அபவுட் தி parity ஆஃப் ஏ நம்பர் அண்ட் இட்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. parity ஆஃப் ஏ நம்பர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஈவன் நம்பர் இல்லைனா ஆட் நம்பர். இப்போ ஈவன் நம்பரில் ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன மாதிரியான நம்பர் கிடைக்குது? ஆட் நம்பரில் ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு எந்த மாதிரியான நம்பர் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஈவன் நம்பர் பார்க்கலாம். இப்போ ஈவன் நம்பரில் 2 4 6 8 வந்து ஈவன் நம்பர் அண்ட் ஸோ ஆன். இப்போ இது வந்து 2 ஸ்கொயர் பண்ணலாம். இப்போ 2 ஸ்கொயர்
is equal to 4. 6 square is equal to 2 square க்கு அப்புறம் என்ன வரும் 3 square. 3 square is equal 2 square க்கு அப்புறமா 2 square is equal to 4. Next odd number என்ன 4. 4 square is equal to 16. 2 4 6 square க்கு அப்புறமா 36. அப்புறமா 8 8 square க்கு 64. இப்போ இது 2 4 6 8 அப்படின்றது ஈவன் நம்பர். அதே மாதிரி நமக்கு என்ன வந்திருக்கு ஸ்கொயர் பண்ணும்போது 4 16 36 64ம் நமக்கு ஈவன் நம்பர் தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட் நம்பர் பார்க்கலாம். இப்போ ஆட் நம்பரில் 1 3 5 7 9 இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9, 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25, 7 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49, 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 81. இப்போ இந்த 1 3 5 7 8 1 9 1 3 5 7 9 அப்படின்றது ஆட் நம்பர். அதே மாதிரி நம்ம இதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்திருக்க நம்பர் கூட ஆட் நம்பராக தான் வந்திருக்கு. 1 9 25 49 81 இது எல்லாமே நமக்கு ஆட் நம்பராக இருக்குது. ஸோ நம்ம கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லலாம்னா ஈவன் நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ஈவனாகவும் ஆட் நம்பர் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ஆட் நம்பராகவும் கிடைக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே எழுதிடலாம். வாட் கேன் யூ சே அபவுட் த parity ஆஃப் எ நம்பர் அண்ட் இட்ஸ் ஸ்கொயர்னா இதை நீங்கள் எக்ஸாம்பிளாக நம்ம கொடுத்து எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அண்ட் ஆட் நம்பர்ஸ். Let us explore the difference between consecutive squares. What do you notice? இப்போ வந்து difference between consecutive squares என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 ஸ்கொயர், -1 அப்படின்றது 1 ஸ்கொயர். இப்போ இந்த 1 ஸ்கொயரும் 2 ஸ்கொயரும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அடுத்தடுத்த நம்பர் தான் கான்சிக்யூட்டிவ். ஸோ இதுக்குரிய டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 வருது. 3 அப்படின்றது என்னது ஒரு ஆட் நம்பர். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 வந்து 3 ஸ்கொயர், 4 வந்து 2 ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயரும் 3 ஸ்கொயரும் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர்ஸ். இப்போ 2 ஸ்கொயரும் 3 ஸ்கொயரும் கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர்ஸ். இப்போ இந்த 2 கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர்ஸில் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது ஆட் நம்பர் 5 வருது. இப்போ திருப்பி பாருங்கள், இது வந்து 4 ஸ்கொயர், இது வந்து 3 ஸ்கொயர். இப்போ 3 ஸ்கொயருக்கும் 4 ஸ்கொயருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 வருது. 5 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் வந்து ஒரு கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை நம்ம டிஃபரன்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நம்பர் வருது ஆட் நம்பர். இது எல்லாமே ஆட் நம்பர் தான் வருது. இப்போ நெக்ஸ்ட் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இப்போ 6 ஸ்கொயர் -5 ஸ்கொயர், ஸோ 36 -25 நமக்கு என்ன வரும் 11 வருது. ஸோ இப்போ நமக்கு வரக்கூடிய கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு ஆட் நம்பர் தான் வருது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ ஸ்கொயர் நம்பர்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்படி வந்து 6 ஸ்கொயர் -5 ஸ்கொயர்னு போட்டேனோ அதே மாதிரி நீங்கள் 7 ஸ்கொயர் -6 ஸ்கொயரை போட்டு பாருங்கள், நமக்கு ஆட் நம்பர் வருதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரம் திஸ் we observe that adding consecutive odd numbers starting from 1 gives consecutive square numbers as shown below அப்படின்னு சொல்லியிருக்காங்க. adding consecutive odd numbers starting from 1 இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1லேருந்து ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணால் நமக்கு எந்த மாதிரியான நம்பர்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 1 இருக்கா, 1 is equal to 1. இப்போ இந்த 1 + 3 is equal to 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1ஓட இந்த 3 டாட்ஸை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது 4. இப்போ ஸ்கொயர் நம்பர் 4 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர். அதே மாதிரி 1 + 3 4, 4 + 5 4ஓட திருப்பி 5ஐ ஆட் பண்ணுறாங்க. 5 நம்பர்ஸை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது திருப்பி ஒரு ஸ்கொயர் நம்பர் வருது 9. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ், அதாவது நமக்கு கிளாஸ் 6th வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ், ட்ரையாங்குலர் நம்பர்ஸ், டாட்டை வச்சுட்டு எப்படி ஸ்கொயர் நம்பர் பண்ணுறது, டாட்டை வச்சுட்டு எப்படி ட்ரையாங்குலர் நம்பர் வருது அப்படின்றத கிளாஸ் 6 பேட்டர்ன்ஸ் அப்படின்ற சாப்டர் நம்பர் 1ல் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. அதில் போய் நீங்கள் இன்னும் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நம்ம என்ன கான்செப்ட் சொல்லியிருந்தோம். இந்த சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1 அது ஸ்டார்டிங் நம்பர், ஸ்டார்ட் ஃப்ரம் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 1 + 3 ஆட் பண்ணோன்னா 4, 1 + 3 + 5 1 3 5 வந்து ஆட் நம்பர். இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது 9 வருது. 1 3 5 7 இது
ஆட் நம்பர். இந்த ஆட் நம்பரை ஆட் பண்ணோன்னா 16 ஆயிடுது. 1 3 5 7 9 இந்த 5 நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 25. 1 3 5 7 9 11 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 36 வருது. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஆட் பண்ணி தான் நம்ம வந்து சம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 36ன்னு இருக்குது. இதை நான் ஆட் பண்ணவே இல்லை. இப்போ இதை வந்து நம்ம 1 2 3 4 5 6 6 ஸ்கொயர் என்ன வருது? 36. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். இப்போ இது பாருங்கள், நான் 25 ஆட் பண்ணலை. 1 2 3 4 5 5 அப்போ 5 ஸ்கொயர் என்னது? 25. 1 2 3 4 4 ஸ்கொயர் என்னது? 16. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணி காமிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். Do you remember this pattern from grade 6? The picture below explained why each subsequent inverted L gives the next odd number அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் ஒரு பார்க்கலாம். இப்போ இதில் பேட்டர்ன் இந்த ஃபிகரை வச்சு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஜிட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்கொயர் நம்பராக மாற்றணும் அப்படின்னா ஸ்கொயர்ஸ் மாதிரியே நம்ம வந்து டாட்டா வைக்கணும். இப்போ இதோட சேர்த்து 3 டாட்டா வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 4 கிடைக்கும், ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். அப்போ 1 + 3 1 + 3 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? 4 வருது. ஸோ இப்போ திருப்பி வந்து நமக்கு 4 நம்பர் இருக்குது. இப்போ 4 இருக்குது, 1 + 3 இருக்குது. அதோட எத்தனை டாட் வச்சா நமக்கு ஸ்கொயர் நம்பர் வரும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ வந்து 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு எத்தனை டாட் வைக்கிறேன்னா 1 2 3 4 5 5 டாட்ஸை வச்சேன் அப்படின்னா நமக்கு திருப்பி ஒரு ஸ்கொயர் நம்பர் வரும். என்ன வரும்? 9 வருது. ஸோ இப்போ நமக்கு 9 வருது. இப்போ 9 இருக்குது. திருப்பி வந்து எத்தனை டாட்ஸை வச்சோன்னா திருப்பி வந்து நமக்கு ஸ்கொயர் நம்பர் வரும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு 1 2 3 4 5 6 7 ஸோ எத்தனை டாட்ஸ் வச்சுருக்கோம்? 7 டாட்ஸ் வச்சுருக்கோம். 7 டாட்ஸ் வச்சோம் அப்படின்னா திருப்பி நமக்கு ஸ்கொயர் வருது. என்ன நம்பர் வருது? 16 வருது. திருப்பி வந்து நம்ம ஸ்கொயர் ஆக்கணும் அப்படின்னா எத்தனை டாட்ஸை வைக்கலாம்? திருப்பி 1 2 3 4 5 6 7 8 9 ஸோ 9 டாட்ஸை வச்சோம் அப்படின்னா நமக்கு 25 வரும். இப்போ இதில் 5 + 2ன்னு போட்டிருக்காங்களா? இப்போ திருப்பி வந்து இதில் ஃபிகர் கொடுக்கல, நம்மளே போட்டோம்னா. ஸோ இப்போ வந்து 9 டாட்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் 5 + 2 7 இருக்கா? நெக்ஸ்ட்டு நம்ம 9 டாட்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 25 கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபிகரில் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து we see that the sum of first n odd numbers is n square. Alternatively, every square is a sum of successive odd number is starting from 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படின்றத நம்ம ஆட் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்சோ we can find out whether a number is a perfect square by successively subtracting odd numbers. Consider the number 25 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த 25லேருந்து ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் 1 சப்ராக்ட் பண்ணணும். 24 கிடச்சிரும். 24லேருந்து நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர் 3 சப்ராக்ட் பண்ணுங்கள், 21 கிடச்சிரும். 21லேருந்து நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர் சப்ராக்ட் பண்ணுங்கள், 5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 16. 16லேருந்து நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர் 7 சப்ராக்ட் பண்ணுங்கள், 9. 9லேருந்து நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர் 9. இந்த மாதிரி 0 வர்ற வரைக்கும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0 கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது எத்தனை டைம்ஸ் நீங்கள் சப்ராக்ட் பண்ணியிருக்கீங்க? 5 டைம்ஸ். அப்போ 25 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 5 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அப்படின்னு சொன்னோன்னா 5ன்னு சொல்லிடலாம். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். திஸ் மீன்ஸ் 25 is equal to இது 25 எப்படி வந்துச்சு அப்படின்னா the sum of odd numbers 1 + 3 + 5 + 7 + 9 5 odd numbers ஆட் பண்ணோன்னா நமக்கு 25 கிடச்சிரும். and is thus a perfect square. Since we subtracted the first 5 odd numbers, 25 is equal to 5 square அப்படின்னு சொல்லலாம். So using the pattern above, find 36 square given that 35 square is equal to 1225 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு 5 square is equal to 25ன்னு சொல்லிட்டோம். ஆனால் 36 ஸ்கொயருக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்?
அப்போ 36 ஆட் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35 ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணி 1225ன்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் 35 ஆட் நம்பர்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 1225. அப்போ 1 + 3 + 5 + இப்படி ஆட் பண்ணி இங்கே வந்து நமக்கு என்ன வந்திருக்கு 35th ஆட் நம்பர் வந்து 1225 அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ 1225ஓட 36th ஆட் நம்பரை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 36 ஸ்கொயர் எவ்வளவு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த நம்பர் நமக்கு தேவை. எந்த நம்பரை ஆட் பண்ணால் 36 ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இந்த மாதிரி வரிசையாக போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், டைம் கன்சியூமிங் ஆகும். அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்துங்க, வாட் இஸ் தி nth ஆர்டர் நம்பர்? த nth ஆர்டர் நம்பர் இஸ் 2n - 1. இதுதான் ஃபார்முலா. இப்போ வந்து இந்த n வந்து என்னது 36. 36 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2 × 36 - 1. அப்போ 72 - 1 is equal to 71. அப்போ 36th ஆர்டர் நம்பர் என்ன அப்படின்னா 71. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 35 ஸ்கொயர் வந்து 1225ன்னு கொடுத்துருக்காங்க. இதோடு நம்ம இந்த 71 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1296 கிடைக்கும். 1296 வந்து கிடைக்கும், which is 36 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 36 அப்படின்றது என்னென்னா n. இந்த 2 × 36 - 1 சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 71 வரும். 36 2 × 36 - 1 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 71ன்னு வரும். ஓகே, by adding 71 to 1225 we get 1296. ஸோ நம்ம இதை ஆட் பண்ணோன்னா நமக்கு 1296 வரும். நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 36 ஸ்கொயர் வந்து வருது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு 36 × 2 - 1 is equal to 71ன்னு வருது. ஸோ இப்போ இதே மாதிரி இப்போ வந்து நம்ம இன்னொரு நம்பரை செக் பண்ணி பார்க்கலாம். கன்சிடர் a number such as 38. What is not a square and subtract consecutive odd number starting from 1. இப்போ இந்த 38 வந்து ஸ்கொயர் நம்பரா அப்படின்றத செக் பண்ணணும்னா ஆட் நம்பரை 1லேருந்து சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும். சப்ராக்ட் பண்ணி நமக்கு 0ன்னு வந்துச்சுன்னா அந்த 38 வந்து நமக்கு ஸ்கொயர் நம்பர். இப்போ பாருங்கள் 38 1 3 5 7 9 11 13 சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு 0 வந்திருக்கா? 0 வரலை. நமக்கு என்ன வந்திருக்கு? நெகட்டிவ் நம்பர் வந்திருக்கு. அப்போ 38 அப்படின்றது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. நாட் 38 cannot be expressed as the sum of consecutive odd numbers starting with 1. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம find how many numbers lie between two consecutive perfect squares. Do you notice a pattern அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கான்சிக்யூட்டிவ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்க்கு நடுவில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கான்சிக்யூட்டிவ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னா 4 ஸ்கொயர் இருக்குது. அதுக்கு அடுத்த இமிடியேட் ஸ்கொயர்ஸ் என்னென்னா 5 ஸ்கொயர்ஸ். இந்த 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்ஸ்க்கு நடுவில் ஃபைண்ட் ஹவு மெனி நம்பர்ஸ் லை பிட்வீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை நம்பர் நடுவில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 4 ஸ்கொயருக்கு என்ன வரும்? 16 வரும். இந்த 16ல் இருந்து 25 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எழுதிடலாம். 16க்கு அப்புறம் என்ன வரும்? 16 எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா பிட்வீன் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 16 எடுத்துக்க வேண்டாம். அப்போ 17 18 19 20 21 22 23 24 25 எடுத்துக்கூடாது. அப்போ இப்போ கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ 8 நம்பர்ஸ் வந்து இருக்குது. இதே வந்து பெரிய நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? இதே மாதிரி நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா?
கவுண்ட் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கா அப்படின்னா எஸ், இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி, அதாவது 2 கான்சிக்யூட்டிவ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸில் எத்தனை நம்பர் லை ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது நம்ம 2n அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இப்போ இதிலே நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 2n எடுத்துக்கோம், இதுதான் ஃபார்முலா. இப்போ n அப்படின்றது என்னென்னா ஸ்மால் நம்பர் எதுவாக இருக்கோ, ஸ்மால் நம்பர் எது இருக்கோ அதுதான் n. இந்த ஸ்கொயர்ஸில் எது ஸ்மால் நம்பர்? 4 தான் ஸ்மால் நம்பர். அப்போ n is equal to 4. 2 into n, 2 into n is equal to 2 into 4 is equal to 8. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா வச்சு பண்ணோம், இங்கே வந்து நம்ம கவுண்ட் பண்ணியிருந்தோம், இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ பெரிய நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 16 ஸ்கொயர் அண்ட் 17 ஸ்கொயர், இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே 16 ஸ்கொயர் இல்லை இருந்து 17 ஸ்கொயருக்கு நடுவில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2n ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடலாம். n வந்து என்னது 16, சின்ன நம்பர் எடுத்துக்கலாம். அப்போ 2 into n, அப்போ 2 into n, 2 into 16 வந்து இப்போ 32 நம்பர்ஸ் வந்து இருக்குது. ஓகே, சரி இதே வந்து நான் வந்து ஒரு கொஷினாக உங்களுக்கு கொடுக்குறேன். 20 ஸ்கொயரில் இருந்து 21 ஸ்கொயர், 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் நடுவில் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குது, லையாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. எனக்கு கமெண்ட்டில் வந்து இதோட ஆன்சரை நீங்கள் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். How many square numbers are there between 1 and 100? 1 and 100ல எத்தனை ஸ்கொயர் நம்பர் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. How many are between 101 and 200? Using the table of squares you filled earlier, enter the values below, tabulating numbers of squares in each block of 100. What is the largest square less than 1000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டேபிள் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபில்லப் பண்ணியிருந்தோம். ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கலாம், இதை வச்சு நம்ம இதை ஃபில்லப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 to 100க்குள்ளே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். How many ஸ்கொயர் நம்பர்ஸ் லையாக இருக்குது 1லேருந்து 100 வரைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8, இங்கே 1லேருந்து 100க்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதில் இருந்து இது வரைக்கும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம 1 2 3 4 5 6 7 8 இதிலேருந்து இது வரைக்கும், அப்போ 8 நம்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 101லேருந்து 200, 101ல் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 101னா ஸோ இதில் இருந்து 200 வரைக்கும், அப்போ இது வரைக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே 4ன்னு போட்டலாம். 201ல் இருந்து 300 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 201ல் இருந்து 300 அப்படின்னா இது வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே 3ன்னு போட்டலாம் ஸ்கொயர்ஸ். 301ல் இருந்து 400க்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 301ல் இருந்து 400க்குள்ளேனா இங்கே 2 நம்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 401ல் இருந்து 500, அப்போ 401ல் இருந்து 500னா இதில் இருந்து இது வரைக்கும், அப்போ 2 ஸ்கொயர்ஸ். சரி, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 501லேருந்து 600, 501லேருந்து 600னா இதில் இருந்து இது வரைக்கும், அப்போ நம்ம 2ன்னு போட்டலாம். நெக்ஸ்ட்டு 601லேருந்து 700, 601லேருந்து 700னா திருப்பி 2 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 701லேருந்து 800 அப்படின்னா இங்கே 2 ஸ்கொயர்ஸ் இருக்குது. 801லேருந்து 900, 801லேருந்து 900 அப்படின்னா இங்கே ஒரே ஒரு 801லேருந்து 900 அப்படின்னா நமக்கு இது வரும் 841 இருக்குது. ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம், 841 இதை எடுத்துக்கலாம். அப்போ 1 901லேருந்து 1000 அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஃபில்லப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம், நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் வந்து நம்ம கிளாஸ் 6th கணிட்டா புக்கில் பேட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டரில் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத அதில் போய் பாருங்கள். இப்போ ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் அப்படின்னா இந்த ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் ஃபிகர் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த டாட்டை வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில்
ட்ரா பண்ணுவோம். கரெக்டாக ட்ரா பண்ணுற மாதிரி அந்த டாட்ஸை வந்து வைப்போம். அதனால தான் அது ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம அந்த டாட்டை வைக்க முடியும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ எப்படி நம்ம ஈவன் நம்பர் ஆட் நம்பரை சொல்கிறோம், ஆட் நம்பரை 1, 3, 5, 7 இதெல்லாம் ஆட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஈவன் நம்பரை 2, 4, 6, 8 அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்க்கும் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா 1, 3, 6, 10, 15 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். இந்த ட்ரையாங்குலர் நம்பர்ஸை டாட்டை வந்து கரெக்டாக வைக்கும்போது ட்ரையாங்கிள் ஷேப்லேயே நம்ம டாட்டை வைக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம டாட் வைக்க முடியும், கரெக்டாக வைக்க முடியும். ஸோ அதனால தான் இதை ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேன் யூ see எனி ரிலேஷன் பிட்வீன் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் அண்டு ஸ்கொயர் நம்பர்ஸ்? ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்க்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கும். எக்ஸ்டெண்ட் பேட்டர்ன் ஷோ அண்டு ட்ரா த நெக்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் நம்பர் என்னது 1, இங்கே 3 இருக்குது. இந்த 1 + 3 நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் 4ன்னு வரும். 1 + 3 ஆட் பண்ணால் 4ன்னு வரும். ஸோ இப்போ இந்த 1 டாட்டோட நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் ட்ரையாங்குலர் நம்பர் என்னது 3. இதை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது 4 அப்படின்றது என்ன ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த 3யோட 6 ஆட் பண்ணால் என்ன வருது, 3யோட 6 ஆட் பண்ணால் 9 வருதா. அப்போ 9 அப்படின்றது என்ன ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ இங்கே வந்து நமக்கு 6ஓட திருப்பி 10 ஆட் பண்ணுங்கள், 6ஓட 10 நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் நம்பர் 10 தானே. ஸோ 6ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருது. சரி, 10ஓட 15 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 25 வரும். 25 அப்படின்றது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதுதான் வந்து இதோட ரிலேஷன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேர்மை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் 10 வந்து ட்ரையாங்குலர் நம்பர், அதுக்கடுத்த ட்ரையாங்குலர் நம்பர் என்னென்னா 15. ஸோ இப்போ 1, 3, 6, 10, 15 அப்படின்றது ஒரு ட்ரையாங்குலர் நம்பர். இந்த ட்ரையாங்குலர் நம்பரை இந்த 10 டாட்ஸை இதோட 10 டாட்ஸை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 25 வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து 10 டாட்ஸை நம்ம ட்ரா பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 15 அப்படின்றது இது ட்ரையாங்குலர் நம்பர். இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் ட்ரையாங்குலர் நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணால் நமக்கு 10 + 15 25 வருது. அப்போ 25 அப்படின்றது என்னது 10 + 15 = 25. 25 அப்படின்றது 5 ஸ்கொயர் நம்பர் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் பார்க்கலாம். த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் 49 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஸ்கொயரை ட்ரா பண்ணிடலாம். இதோட ஏரியா என்ன அப்படின்னா 49 ஸ்கொயர் சென்டிமீட்டர். வாட் இஸ் த லென்த் ஆஃப் இட் சைடு வந்து இதை கேட்டிருக்காங்க. ஸோ we know that 7 × 7 is 49. நமக்கு தெரியும் 7 × 7 49 அப்படின்றது. அப்போ 7 ஸ்கொயர் is equal to 49. So the length of the side of the square with the area of 49 square centimeter is 7 centimeter. இப்போ area of square வந்து 49 அதோட length வந்து 7 centimeter. So we call 7 the square root of 49. இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா square root of 49 is equal to 7ன்னு சொல்லலாம். What is the square root of 64? இப்போ square root of 64 எழுதுங்க பார்ப்போம், எப்படி எழுதுவீங்க? இப்போ இது square root of 49 நம்ம எப்படி எழுதியிருக்கோம், இந்த மாதிரி எழுதியிருக்கோமா? ஸோ அப்போ square root of 49 64 நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ square root of 64 இப்படி எழுதலாம். ஸோ we know that நமக்கு தெரியும் 8 × 8 is equal to 64ன்னு நமக்கு தெரியும். So we know that 8 is into 8 is a 64. So 8 is the square root of 64. அப்போ 8 வந்து என்ன சொல்லலாம் square root of 64க்கு 8 தான், 8 வரும். ஆனால் what about -8 and into -8? That is 64 too. ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 8 × 8 is equal to 64. அதே மாதிரி -8 into -8 is equal to 64. அப்போ square root of 64க்கு +8ம் இருக்கலாம் -8ம் இருக்கலாம். அப்போ எந்த ஒரு ஸ்கொயர் ரூட் நம்பர் நம்ம சொன்னாலும் அது வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 நம்ம 7 மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஏன் நம்ம நெகட்டிவாக எடுக்கலை அப்படின்னா லென்த்தோட சைடு வந்து நெகட்டிவாக இருக்காது. ஸோ எது பாசிட்டிவாக இருக்கோ அது மட்டும் எடுத்திருக்கோம். ஆனால் எல்லா ஸ்கொயர் ரூட்டுக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும்.
இப்போ இதில் வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 வந்து ப்ளஸ் 8ஆகவும் இருக்கலாம் மைனஸ் 8ஆகவும் இருக்கலாம். ஸோ எவ்ரி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஹேஸ் 2 இன்டிஜர் ஸ்கொயர் ரூட்ஸ். ஒன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் அதர் இஸ் நெகட்டிவ். ஸோ நம்ம ஒன்று பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கிறோம், ஒன்று வந்து நெகட்டிவ் இன்டிஜரை எடுத்துக்கிறோம். த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ நம்பர் இஸ் டினோட்டட் பை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, சைன் வந்து கொடுத்துருக்காங்க. thus ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 8. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64க்கு பதிலாக 8 ஸ்கொயர் போடலாம். அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 8னு போடலாம். ஸோ இதே தான் வந்து ஜென்ரல் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் nனு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. given a number such as 576 or 327, how do we find out if it is a perfect square? If it is a perfect square, how can we find its square root? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கொயர்ஸா பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம படிச்சிருக்கோம், எந்த யூனிட் டிஜிட்டில் 14965 இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இது வந்து நம்ம கட்டாயமாக ஸ்கொயர் ரூட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்கலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் எந்தெந்த நம்பர் எல்லாம் வந்து ஸ்கொயர் ரூட்டாக கண்டிப்பாக இருக்காது அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ யூனிட் டிஜிட்டில் வந்து இந்த 2 வந்து இருக்கக்கூடாது, 3 இருக்கக்கூடாது, அதே மாதிரி 6 7 இருக்கக்கூடாது, அதே மாதிரி 8 இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு 0 இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. இப்போ இந்த ரெண்டு நம்பரில் 576 கொடுத்துருக்காங்க, 327 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த யூனிட் டிஜிட்டில் இந்த 7 இருக்குது. அப்போ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு கேட்டால் இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. சரி, அப்போ இந்த 576 பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அவங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெத்தடில் we can list all the square numbers in sequence and find out whether 576 occurs among them அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சீக்வன்ஸ் நம்பர்ஸை நம்ம லிஸ்ட் பண்ணலாம். we know that 20 ஸ்கொயர், இது வந்து 20 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 400. அப்போ 20 ஸ்கொயர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு சீக்வன்ஸை நம்ம எழுதலாம். அதில் 576 இருந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 20 ஸ்கொயர் வந்து 400, 21 ஸ்கொயர் வந்து 441, 22 ஸ்கொயர் வந்து 484, 23 ஸ்கொயர் வந்து 529, 24 ஸ்கொயர் வந்து 576. அப்போ வருதா 576? அப்போ however this is process becomes insufficient for larger number. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம சீக்வன்ஸை எழுதி அதில் வருதா இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 576 எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த சீக்வன்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தோம். 20 ஸ்கொயர் என்ன, 21 ஸ்கொயர், 22, 23ன்னு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மெத்தட் வந்து சொல்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. recall that every square can be expressed as a sum of consecutive odd numbers starting from 1. இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாடம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம படிச்சிருக்கோம். the sum of consecutive odd numbers starting from 1 இல்லை இருந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும் அப்படின்றத. ஸோ 1 + 3 sum of odd number 4, 1 + 3 + 5 is equal to 9. ஸோ இது எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸை நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் 1லேருந்து ஆட் பண்ணோன்னா நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கன்சிடர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த சம் ஆஃப் ஆட் நம்பரை ஆட் பண்ணால் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்படி வருதோ இந்த ஆட் நம்பர்ஸ் 1ல் இருந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0 வந்துச்சு அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ 81ல் இருந்து ஃபஸ்ட்லேருந்து சம்மை இந்த ஆட் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 81லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 5, நெக்ஸ்ட்டு 7, நெக்ஸ்ட்டு 9, நெக்ஸ்ட்டு 11, 13, 15, 17. கடைசி நம்ம இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 0 வந்துருச்சு. அப்போ இது எத்தனை தடவை நம்ம சப்ராக்ட் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 9 டைம்ஸை சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதுதான் ஆன்சர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 இஸ் ஈக்குவல் டு 9. ஓகே, நான் இப்போ வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இதே மாதிரி நீங்கள் சப்ராக்ட் பண்ணி எனக்கு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம from 81 we successively subtracted consecutive odd numbers starting from 1 until we obtained 0 at the 9th step
therefore square root of 81 is equal to 9. So இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் can we find the square root of 729 using this method? இந்த மெத்தடை வச்சு 729க்கு square root of 729க்கு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆகும், அதாவது நிறைய நேரத்தை எடுத்துக்கும். அப்போ திருப்பி நம்ம வேறு மெத்தடை யூஸ் பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு என்ன மெத்தட்? We know that perfect square is obtained by multiplying an integer by itself. கரெக்டு தானே? மல்டிப்ளையிங் பை an integer by itself. 7 into 7 ஒரு நம்பர் இது அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடச்சிரும். வில் லுக்கிங் அட் தி நம்பர்ஸ் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ வந்து மூணாவது மெத்தட் அப்படின்றது இதுதான், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஹெல்ப் இன் டிட்டர்மைனிங் வெதர் இட் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Yes, if we can divide the prime factors of a number into two equal groups, then the product of the prime factors in either group combine to form the square root அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இஸ் 324 a பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ப்ரைம் நம்பர்ஸை தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ 324 இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே எடுக்கும்போது 2 டேபிள், அதாவது ப்ரைம் நம்பர் 2 சின்ன நம்பர்லேருந்து தான் நம்ம எப்போயுமே எடுத்துக்கணும். அப்போ இங்கே 2 எடுத்துக்கலாம். இப்போ 2 வந்து இது 1 டைம் போகும், பேலன்ஸ் வரும்னு இருக்குது. இங்கே 6, இங்கே 2, திருப்பி 2 டேபிள், இங்கே 8 2s are 6, இங்கே 1. இப்போ இது ஈவன் நம்பரில் இருக்கா? இல்லை. அப்போ நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்ன? 3ல் போகலாம். 2 3s are 6, அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2, இங்கே வந்து 7, திருப்பி 3 டேபிள், 9 3s are 27, 3 3s are 9. ஸோ இங்கே வந்து நம்ம 324 இருக்குல்ல, அப்போ நம்ம 4 டேபிளில் போகலாம். அப்படின்னா 4 டேபிள் ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது. சரி, அப்போ நம்ம வந்து 324 இருக்குது, 3 டேபிளில் ஃபஸ்ட்டு நம்ம போகலாம் அப்படின்னு கேட்டால் சம்டைம்ஸ் நமக்கு அக்யூரேட்டாக நமக்கு ஆன்சர் வராது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே நம்ம ப்ரைம் நம்பர் ஸ்மால் ப்ரைம் நம்பர்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். சரி, இப்போ என்னென்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் நம்ம இங்கே எழுதியாச்சு. சரி, தீஸ் கேன் பி குரூப்டு. நம்ம இதை குரூப்பாக பண்ணலாம். இது எப்படி குரூப்பாக பண்ணலாம் அப்படின்னா, இதை பேர் பண்ணிக்கோங்க. 2 into 2 பண்ணியிருக்காங்களா? அதே மாதிரி 3 into 3 பண்ணியிருக்காங்க. இந்த 3. ஸோ இந்த மாதிரி பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் இருந்து ஒரு நம்பர் எடுத்திருக்காங்களா? 2. இதில் இருந்து ஒரு நம்பர், இதில் இருந்து ஒரு நம்பரை எடுத்திருக்காங்க. which shows that 324 is perfect square. ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்திருக்கோம்ல, அப்போ 2 into 3 into 3 இது வந்து ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 into 3 6, 6 into 3 18 whole square. ஸோ அப்போ 18 square is equal to 324. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324க்கு 18. ஸோ நீங்கள் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 இருக்குல்ல, இதோட இதில் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க 2, இதோட ஒரு நம்பர் 3, இதோட ஒரு நம்பர் 3. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 is equal to 18. ஸோ இந்த மாதிரி எழுதலாம். இல்லை இதே ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஸ் 156 ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ரைம் ஃபேக்டர்ஸில் 156 எடுத்துக்கோங்க, ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ 2 டேபிளில் போகலாம். 7 2s are 14, 3 2s are 6, 8 2s are 16. அப்போ திருப்பி 2 டேபிள், 3 2s are 6, இங்கே வந்து 9 இருக்கும். திருப்பி 3 டேபிள் 13 வந்து ஒரு ப்ரைம் நம்பர், அப்படியே வச்சிடலாம். அப்போ என்னென்ன நம்பர் வந்திருக்கு? 2 into 2 3 into 13 வந்திருக்கு. ஸோ இதை நம்ம குரூப் பண்ணிடலாம். 3க்கு பேர் இருக்கா? இல்லை. 13க்கு பேர் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு கேட்டால் இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து find whether 1156 and 2800 are perfect squares using prime factorization. Prime factorization யூஸ் பண்ணி இது perfect square இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1156க்கு கண்டுபிடிச்சிடலாம். 1156. ஸோ இது ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ நம்ம அப்போ ப்ரைம் நம்பர் சின்ன ப்ரைம் நம்பர்லேருந்து தான் எப்பயுமே நம்ம எடுக்கணும்.
ஏன் சின்ன ப்ரைம் நம்பர்லேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு நல்ல அக்யூரேட்டாக கிடைக்கும். இப்போ ஈவன் நம்பர் இருக்கே அப்படின்னு சொல்லி 4 ட்ரை பண்ணுறது, 6 ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. 4 ஒரு ப்ரைம் நம்பரே கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா எப்பயுமே ப்ரைம் நம்பர் சின்ன நம்பர்லேருந்து போகணும். அப்போ இங்கே வந்து 5 2s are 10, 5 2s are 10, இங்கே பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். இங்கே பேலன்ஸ் வந்து 1 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே வந்து 15 இருக்கும். பேலன்ஸ் 1 இருக்குது, அப்போ 15 இருக்குது. அப்போ 7 2s are 14, 7 2s are 14, இங்கே எவ்வளோ இருக்கும்? பேலன்ஸ் திருப்பி 1 இருக்கும். இங்கே 8 2s are 16. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 டேபிளில் போகலாம். இங்கே 2 2s are 4, பேலன்ஸ் 1. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? 17 இருக்குது. அப்போ 8 2s are 16, இங்கே வந்து 18 இருக்குது. இப்போ 9 2s are 18. இப்போ இந்த 289 வந்து எந்த நம்பருக்கு ஸ்கொயர் அப்படின்னா 17 ஸ்கொயருக்கு. அதாவது 17 × 17 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 289 வரும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ 17 × 17. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன வந்ததோ அது எல்லாமே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1156க்கு திருப்பி நம்ம ஸ்கொயர் ரூட்னு எழுதி அது எல்லாமே நம்ம ஸ்கொயர் ரூட்டில் போட்டலாம். இப்போ ஸ்கொயர் ரூட்ஸ்லேயே வந்து எல்லா நம்பர்ஸையும் எழுதிடலாம். 2 × 2 × 17 × 17. இப்போ நம்ம இதை குரூப் பண்ணிடணும். குரூப் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1156க்கு இந்த 2 இந்த குரூப் பண்ணியிருக்கோம்ல, இதிலேருந்து ஒரு நம்பர், இந்த 17 × 17 இருக்குல்ல, இதிலேருந்து ஒரு நம்பரை எடுத்துக்கணும். அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1156க்கு 34 தான் வந்து ஆன்சர். ஸோ நம்ம இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1156. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2800க்கு கண்டுபிடிச்சிடலாம். 2800 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ 2800 வந்து ஈவன் நம்பராக இருக்குது, அதனால் 2 டேபிள்லேருந்து போகலாம். இப்போ இது வந்து 1 டைம், 4 2s are 8, 2 zeros. திருப்பி 2 டேபிள், 7 2s are 14, 0. திருப்பி 2 டேபிள், 350. திருப்பி 2 டேபிள், இது வந்து 1 டைம், பேலன்ஸ் வந்து 1 இருக்கும், அப்போ 15 இருக்கும். 7 2s are 14, பேலன்ஸ் 1 இருக்கும். 5 2s are 15, 5 2s are 10. இந்த மாதிரி எழுதணும். ஸோ இப்போ வந்து 5னு போட்டலாம். 5 2s are 10. இப்போ 1 இருக்குது, 7 இருக்குது, 5 இருக்குது. இது வந்து ஈவன் நம்பர் கிடையாது, இது ஆட் நம்பர் தான். அப்போ வந்து நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் 3ல் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா 1 + 7 + 5 இதை ஆட் பண்ணி பாருங்கள், 13 வருது. ஸோ இது வந்து டிவிசில் பை 3ன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம 3ஆல் ட்ரை பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து 13 வந்திருக்கு, அதனால் டிவிசில் பை 3 வந்து நமக்கு போகாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 5ஆல் ட்ரை பண்ணலாம். 5 டேபிள், அப்போ இது வந்து 3 5s are 15, பேலன்ஸ் 2 இருக்கும். இப்போ 5 5s are 25. திருப்பி 5 டேபிள், இங்கே 7, இங்கே 1. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2800க்கு என்னென்ன நமக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்துச்சோ அது எல்லாமே எழுதிடலாம். 1 2 3 4, 4 2 வந்திருக்கு. 5 வந்து 2 டைம்ஸ், 7 வந்து 1 டைம் தான். இப்போ இதை குரூப் பண்ணுங்கள். எதுக்கு பேர் இல்லை? 7க்கு பேர் இல்லை. இப்போ 7க்கு பேர் இல்லை அப்படின்னா இந்த 2800 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து கிடையாது. ஸோ 2800 இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இது பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டு ஃபைண்ட் 1936 we can reason as follows. இப்போ வந்து இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மூலமாக கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. ஸோ இது வேறு மெத்தடில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 1936 இஸ் பிட்வீன் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குது ஸ்கொயர்ஸ் அப்படின்றத பார்க்கணும், நியரஸ்ட் ஸ்கொயர்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 1600 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதே மாதிரி 2500 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 1936 வந்து greater than 1600 less than 2500. ஸோ இப்போ இந்த 1936 வந்து greater than 1600 2500க்குள்ளே இருக்குது. இப்போ இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 1600லேருந்து 2500க்குள்ளே இருக்குது. அப்போ இது ஸ்கொயர் ரூட் பண்ணுங்கள், நமக்கு என்ன கிடைக்கும்?
1600க்கு என்ன வரும் 2 டிஜிட்டாக வந்து பிரிச்சுக்கோங்க. இப்போ 2 0க்கு 1 0 16க்கு 4 போட்டலாம். இங்கே வந்து 19336 அப்படியே போட்டுக்கோங்க. 2500க்கு 2 0க்கு 1 0 25க்கு 50. அப்படின்னா இங்கே வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1936 வந்து greater than 40 and less than 50யாக இருக்குது. இப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து 6ன்னு இருக்கிறதுனால the last digit of the square root must either be 4 or 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு 40லேருந்து 50க்குள்ளே இருக்குன்னு சொல்லியாச்சு. ஆனால் யூனிட் டிஜிட் வந்து எப்படி இருக்குன்னா 4 இல்லைனா 6க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா வந்து யூனிட் டிஜிட் இங்கே 4 இருந்துச்சுன்னா இங்கே வந்து நமக்கு என்ன இருக்கும் 6ன்னு வரும். அதனால் 44 இல்லைனா 46 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியாது 44 இல்லை 46 நமக்கு தெரியாது. இந்த 6 வந்து யூனிட் டிஜிட்டில் 6ன்னு இருக்கிறதுனால 44 இல்லைனா 46 இருக்கலாம். இஃப் வி கால்குலேட் 45 ஸ்கொயர், ஓகே நமக்கு தெரிஞ்சிருச்சு 44லேருந்து 46 வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் 45 ஸ்கொயர் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு 45 ஸ்கொயர், இந்த 45 ஸ்கொயருக்கு பர்ஃபெக்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். 45 ஸ்கொயர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ we can compare it with 1936 to have the interval with search from 40 to 50 to either 40 to 45 or 45 to 50. ஸோ நம்ம இதுலேருந்து எப்படி நம்ம சர்ச் பண்ணுறது? 40லேருந்து 50க்குள்ளேயா இல்லை 40லேருந்து 45க்குள்ளேயா இல்லை 45லேருந்து 50க்குள்ளேயா எப்படி நம்ம சர்ச் பண்ணுறது? ஸோ இப்போ வந்து 45 ஸ்கொயர் இருக்குது. இது 45 ஸ்கொயரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ப்ரைம் ஃபேக்ட் இது மல்டிப்ளை டேரெக்டாக பண்ணாமல் 45 ஸ்கொயரை வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா முதல்ல இதை ஸ்ப்ளிட் பண்ணிடணும். 40 + 5 ஹோல் ஸ்கொயராக எழுதிடலாம். 45 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 40 + 5 ஹோல் ஸ்கொயராக எழுதிடலாம். இது வந்து a + b ஹோல் ஸ்கொயராக இருக்குது. அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab + b ஸ்கொயர். அப்போ வந்து இங்கே 40 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a வந்து 40 5 + 5 ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1600 + 400 + 25 இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 2025 வந்துடும். அப்போ 45 ஸ்கொயருக்கு நமக்கு 2025 வந்து கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த 2025 எதுக்கு கிரேட்டராக இருக்குது? 1936க்கு கிரேட்டராக இருக்குது. அதாவது 2025 இஸ் கிரேட்டர் தேன் 1936. அப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1936 வந்து கிரேட்டர் தேன் 1936. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1936 இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த 2025க்கு கிரேட்டராக இருக்குது. அப்போ 45 நம்ம கிரேட்டர் சைடில் போடலாம். அதாவது இந்த 45 ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1936 இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து இந்த 1936 வந்து கிரேட்டர் தேன் 40 இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஃப்ரம் தி அப்சர்வேஷன் இஸ் பாயிண்ட் பி we can guess and then verify that 1936 is 44 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ இந்த 45 இஸ் கிரேட். இந்த 45 ஸ்கொயர் வந்து எப்படி இருக்குது 2025 இருக்குது. ஆனால் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1936 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 1936 வந்து 45 ஸ்கொயருக்கும் கீழே தான் இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 44 இல்லைனா 46 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன எடுத்துக்கலாம்? இந்த 44 எடுத்துக்கலாம். From the observation is point B, we can guess and then verify that 1936 is 44. So next வந்து பார்க்கலாம். Consider the following situation. Aribam and Biju play a game. One says a number and the other replies with the square root. Aribam starts. He says 25 and Biju quickly responds with 5. 25 அப்படின்னு சொன்னால் 5ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்ன வரும்? 5ன்னு வரும். தென் பிஜு சேஸ் 81 அண்ட் அரிபம் ஆன்சர்ஸ் 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81க்கு 9ன்னு வரும்.
The game goes on still. Aribam says 250. இப்போ 250 சொல்லிட்டாங்க. Vijay is not able to answer because 250 is not a perfect square. இந்த 250 வந்து நமக்கு perfect square கிடையாது. ஸோ அதனால் ஆன்சர் வந்து சொல்லலை. ஸோ Aribam asked Biju if he can at least provide a number that is close to the square root of 250. ஸோ உன்னால் வந்து சொல்ல முடியலைன்னா இதுக்கு நியரஸ்ட்டு perfect square வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஃபார் திஸ் பிஜு நீட்ஸ் டு எஸ்டிமேட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250. இப்போ வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இப்போ எப்படின்னா இந்த 250 எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அப்போ நியரஸ்ட் ஸ்கொயர் ரூட்டாக பார்க்கலாம். அப்போ வந்து இந்த 250 இஸ் கிரேட்டர் தேன் 100 அண்ட் லெஸ் தேன் 400 எடுத்துக்கிறாங்க. அப்போ இது வந்து இந்த 100ன்னு இருக்குல்ல, ஸோ இது 100 ஸ்கொயர் ரூட் பண்ணிடலாம். இப்போ 100 ஸ்கொயர் ரூட் வந்து என்னது 10. இப்போ 400 ஸ்கொயர் ரூட்டு 20. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250 வந்து கிரேட்டர் தேன் 10 இருக்கணும், லெஸ் தேன் 20 இருக்கணும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஃபார் திஸ் பிஜு நீட்ஸ் டு எஸ்டிமேட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250. வி நோ தட் 250 இஸ் கிரேட்டர் தேன் 100, லெஸ் தேன் 400. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 வந்து 10, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 வந்து 20. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250 இஸ் கிரேட்டர் தேன் 10 and less than 20 அப்படின்ட்டு. But we are still not very close to the number whose square is 250. We know that 15 square is 225 and 16 square is 256. இப்போ வந்து நமக்கு இன்னும் closest nearest number அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 250க்கு nearest number வந்து square root of 225. இதில் வந்து நம்ம square root of 250 square root of 250 is greater than square root of 225 and less than square root of 256. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 225 ஸ்கொயர் ரூட் பண்ணோம் அப்படின்னா 15 ஆயிரும். அப்போ 15 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250 greater than 15 and less than 16. ஸோ இப்போ இதுதான் நம்ம சொல்லியிருக்காங்க. therefore 2 square root of 250 is greater than 15, less than 16, since 256 is much closer to 250. எதுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னா இந்த 256க்கு தான் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. closer to 250 than 225. 225 காட்டிலும் 256 தான் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன சொல்லலாம், 16 தான் இதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250க்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம 16னு சொல்லலாம். we also know it less than 16. ஸோ இப்போ வந்து இது வந்து 16க்கும் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அப்ராக்சிமேட்டாக நம்ம 16னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இங்கே போட்டிருக்கோம்ல. ஸோ இங்கே வந்து 16 ஸ்கொயர்ஸுக்கும் லெஸ் தேனாக தான் இது இருக்கும், ஆனால் நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க. ஹியர் இஸ் another ப்ராப்ளம் தட் requires estimating ஸ்கொயர் ரூட்ஸ். எஸ்டிமேட் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. அகில் ஹேஸ் ஏ ஸ்கொயர் பீஸ் ஆஃப் கிளாத் ஏரியா 125 centimeter square. He wants to know if he can cut out square handkerchief sides 15 centimeter. If not, he wants to know the maximum size handkerchief that can be cut out from this piece of cloth with an integer side length அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு 125 is not a perfect square. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தெரியணும்னா 125 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது. த நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் வந்து இதுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா 121 and 144. அப்போ வந்து 125 is greater than 121 and less than 144 இருக்குது. இப்போ இதை ஸ்கொயர் ரூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 11 வரும், இங்கே 12 இருக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125 வந்து greater than 11 and less than 12 இருக்கும். So the largest square handkerchief with integer side length that can be cut out from his piece of length has side length 11 cm. இப்போ இதோட நியரஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே 11 தான் இருக்குது. அப்போ இந்த கர்ச்சீஃப் வந்து எப்படின்னா 11 cm இருக்கிற மாதிரி இந்த ஹேண்ட் கர்ச்சீஃபோட லென்த்து நம்ம இங்கே கட் பண்ணலாம். இதுதான் 11 cm இருக்கிற மாதிரி கரெக்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ 11 ஸ்கொயர் வந்து 11 into 11 121 வந்துடும். ஸோ த நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் ஆர் 11 ஸ்கொயர் 121
and 12 square is equal to 144. So the largest square handkerchief with integer side length that can be cut out from his piece of cloth has side 11 centimeter. 11 centimeter line length வந்து இருக்கிற மாதிரி நம்ம handkerchief கட் பண்ணி எடுக்கலாம். So next வந்து figure it out இருக்கு. figure it outல நம்ம பார்க்கலாம். Next வந்து here is another problem that requires estimating square roots. திருப்பி நம்ம estimate பண்ண போறோம் square roots. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆகி கொடுத்துருக்காங்க. அகில் ஹேஸ் ஏ ஸ்கொயர் பீஸ் ஆஃப் கிளாத் ஏரியா 125 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த கர்ச்சீஃபோட ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க 125 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஹீ வாண்ட்ஸ் டு நோ இஃப் ஹீ கேன் கட் அவுட் எ ஸ்கொயர் ஹேண்ட்கர்ச்சீஃப் ஆஃப் சைட் 15 சென்டிமீட்டர். இப்போ வந்து லென்த் வந்து நம்ம சைடு லென்த் வந்து 15 சென்டிமீட்டர் கட் பண்ண முடியுமா? If not, கட் பண்ண முடியாது. He wants to know that the maximum size handkerchief that can be cut out from his piece of cloth with an integer side length. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் எவ்வளவு சைட் லென்த் வந்து பண்ணோம் அப்படின்னா நல்ல ஸ்கொயர் handkerchief வந்து வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து 125 இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ வந்து இது வந்து ஒரு 125 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது. த நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ், இப்போ இந்த 125க்கு நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த 125 இஸ் கிரேட்டர் தேன் 121 லெஸ் தேன் 144. இது எல்லாமே வந்து ஸ்கொயர்ஸ் நம்பர்ஸ், அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ 121க்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் பார்த்தோம் அப்படின்னா 11 ஸ்கொயர்ஸ். இதோட ஸ்கொயர் ரூட் பார்த்தோம் அப்படின்னா 12 இருக்கும். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125 கிரேட்டர் தேன் 11 அண்ட் லெஸ் தேன் 12 இருக்கும். சரி, இப்போ இந்த 11 இருக்குது 12 இருக்குது. இதுக்கு நியரஸ்ட்டாக தான் வந்து நம்ம எடுத்துக்கணும், நியரஸ்ட் நம்பர்ஸ் தான் எடுத்துக்கணும். இப்போ 11 ஸ்கொயர்ஸ் இருக்குது, 12 ஸ்கொயர்ஸ்க்கு. இப்போ எது எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இது எடுக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு என்ன இருக்குது, 125 சென்டிமீட்டர் ஸ்கொயர் உள்ள கர்ச்சீஃப் தான் இருக்குது, 125 ஸ்கொயர் மீட்டர். இப்போ 12 எடுத்தோம் அப்படின்னா இதோட லென்த் வந்து எப்படி இருக்கணும், 12 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா இதோட ஏரியாவே 144 ஆயிரும். ஆனால் நமக்கு கர்ச்சீஃப் வந்து எப்படி இருக்குது, சின்னதாக தான் இருக்குது. அந்த ரீசனுக்காக நம்ம இந்த 12 வந்து எடுத்துக்க வேண்டாம். இருக்கிற அளவை விட நமக்கு லென்த் வந்து ஜாஸ்தியாக வந்து காமிக்கும் 12 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஆனால் இங்கே நம்ம வந்து 11 எடுத்துக்கலாம். இப்போ 11 வந்து சென்டிமீட்டர் நம்ம மெஷர் பண்ணி இதுலேருந்து இது வரைக்கும் 11 சென்டிமீட்டர், அதே மாதிரி இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம 11 சென்டிமீட்டர்னு சொல்லி மெஷர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஹேண்ட்கர்ச்சீஃபை கட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 11ஐயே எடுத்துக்கலாம். 125 is not perfect square. The nearest perfect squares are 11 square is equal to 121 and 12 square is equal to 144. So the largest square handkerchief with the integer side length that can be cut out from this piece of cloth has side length 11 centimeter. Length வந்து 11 centimeter இருக்கிற மாதிரி அந்த handkerchief-ஐ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம figure it outல வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபிகர் இட் அவுட் கொஷின் நம்பர் 1 வந்து பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து எழுதியிருக்கேன். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர்னு சொல்லி 10 ஸ்கொயர் வரைக்கும் எழுதியிருக்கேன். இதோட யூனிட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த நம்பரில் வந்து எண்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். அந்த நம்பர் மட்டும் தனியாக எழுதிடலாம். இப்போ 1, 4, 9, 6, 5, அதுக்கப்புறமா திருப்பி எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 6, 9, 4, 1, அதுக்கப்புறமா யூனிட் டிஜிட்டில் வந்து 2 ஜீரோஸை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி எண்ட் ஆச்சு அப்படின்னா யூனிட் டிஜிட்டில் 1, 4, 9, 6, 5, அதுக்கப்புறமா 2 ஜீரோஸில் எண்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் எந்தெந்த நம்பர் இல்லை, இப்போ 1 இருக்குது, 2 இருக்கா, இல்லை. அப்போ 2, 3, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இல்லை, 8 இல்லை, 9 இருக்குது, 2 ஜீரோஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி யூனிட் டிஜிட்டில் 2, 3, 7, 2, 3, 7, 8 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. சரி, நமக்கு வந்து என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2032, நெக்ஸ்ட் வந்து 2048, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 1027, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 10
8 9. அப்போ இந்த நம்பர்ஸில் எந்தெந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்? நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து கண்டுபிடிக்க தேவையில்லை. ஜஸ்ட் இந்த நம்பரை பார்த்த உடனே எந்த நம்பரெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும், எந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டிப்பாக இருக்காது அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் டிஜிட் 2 3 7 8 இருந்துச்சு அப்படின்னா நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். யூனிட் டிஜிட் வந்து தீஸ் நம்பர் இட் இஸ் இன் தி யூனிட் டிஜிட்டில் இருந்துச்சு அப்படின்னா நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், கண்டிப்பாக வந்து இருக்காது. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது, அப்போ இட் இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னே எழுதிடலாம் நம்ம. நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ இதில் பாருங்கள் 8 வந்து யூனிட் டிஜிட்டில் இருக்குது. 2, 3, 7, 8 இருக்கிற இந்த நம்பர்ஸ் யூனிட் டிஜிட்டில் இருந்துச்சுன்னா அது நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதே மாதிரி 7 இருக்கா, 7 இருக்குது, இது வந்து எந்த யூனிட் டிஜிட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ இதுவும் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். சரி, இப்போ இந்த 1089ல் யூனிட் டிஜிட் என்ன நம்பர் இருக்குது? 9 இருக்குது. அப்போ 9 வந்து எதில் இருக்குது? இந்த நம்பர்ஸில் 1, 4, 9, 6, 5 00 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம், இருக்கலாம் அப்படின்னு தான் இருக்குது. பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கலாம். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மூலமாக செக் பண்ணி பார்த்தலாம். அப்புறமா நம்ம இதை வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போ 1089ல் இது வந்து ஆட் நம்பர். இப்போ ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரைம் நம்பர் 2லேருந்து எடுக்க முடியாது. அப்போ 3 வந்து நம்ம செக் பண்ணலாம். அப்போ 3 வந்து எப்படி செக் பண்ணலாம்னா 1 + 0 + 8 + 9 ஆட் பண்ணுங்கள், 18 வருது. அப்போ 18 வந்து 3ல் டிவிசிபிள் ஆகும். அப்போ நம்ம 3லேருந்து போகலாம். அப்போ 3 3s are 9, பேலன்ஸ் 1 இங்கே எவ்வளோ இருக்கும்? 18 இருக்கும். அப்போ 6 3s are 18, இங்கே 3 3s are 9. திருப்பி 3 டேபிள் போங்க. இப்போ 1 டைம், இது வந்து 2 டைம்ஸ், இது 1. 121 வந்து நமக்கு நல்லாவே தெரியும் 11 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1089க்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 × 3 × 11 × 11. ஸோ நமக்கு பேர் வந்து இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ இது நம்ம குரூப் பண்ணியாச்சு. ஸோ இதுலேருந்து ஒரு நம்பர் எடுக்கலாம் 3, இதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்தோன்னா 11, அப்போ 33. இப்போ வந்து 1089 அப்படின்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதை நம்ம செக் பண்ணியும் பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸில் வந்து எது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை அப்படின்றத நம்ம யூனிட் டிஜிட் மூலமாக கண்டுபிடிக்கலாம். எது எல்லாம் வந்து கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது அப்படின்னா 2, 3, 7, 8 இது வந்து யூனிட் டிஜிட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்காது. அப்போ யூனிட் டிஜிட்டில் 1, 4, 9, 6, 5 இருந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கலாம். ஆனால் அது வந்து நம்ம எப்படி பண்ணணும்? செக் பண்ணி பார்க்கணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை வச்சு செக் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து கொஷின் நம்பர் 1 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 2ல் பார்க்கலாம். இப்போ ஃபிகர் இட் அவுட்டில் கொஷின் நம்பர் 2 வந்து பார்க்கலாம். விச் ஒன் among 64 ஸ்கொயர் 108 ஸ்கொயர் 292 ஸ்கொயர் 36 ஸ்கொயர் ஹேஸ் லாஸ்ட் டிஜிட் 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எந்தெந்த நம்பர் வந்து லாஸ்ட் டிஜிட் 4 இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 14 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் இந்த மாதிரி 24 ஸ்கொயர் 34 ஸ்கொயர்னு வந்துச்சு அப்படின்னா ஹேஸ் லாஸ்ட் டிஜிட் வந்து என்னவாக இருக்கும்? இப்போ வந்து 4 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 16 வரும். இங்கே யூனிட் டிஜிட் 4 இருக்கா? ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 16. அப்போ யூனிட் டிஜிட் நமக்கு 6ன்னு வரும். இப்போ இங்கே 4 இருக்கா? அப்போ இதிலே என்ன வரும்? நமக்கு யூனிட் டிஜிட் 6ன்னு வரும். அப்போ ஹேஸ் லாஸ்ட் டிஜிட் வந்து 6. இப்போ இதே மாதிரி நம்ம 64க்கு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 36 எடுத்துக்கலாம். இப்போ 6 ஸ்கொயர்ஸ் வந்து 6 ஸ்கொயர்ஸ் 16 ஸ்கொயர்ஸ் 26 ஸ்கொயர்ஸ் 36 ஸ்கொயர்ஸ் இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஹேஸ் லாஸ்ட் டிஜிட் வந்து 6ஆக இருக்கும். நீங்கள் வந்து யூனிட் டிஜிட்டில் வந்து செக் பண்ணுங்கள். 6 ஸ்கொயர் வந்து 36. இப்போ இந்த 6 ஸ்கொயர் இருக்குது. 16 ஸ்கொயரில் இந்த 6 ஸ்கொயர் என்ன வரும்? லாஸ்ட் நம்பர் 6ன்னு தான் வரும்.
26 ஸ்கொயரில் 6 வந்து யூனிட் டிஜிட். அப்போ இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 6 தான் வரும். இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36 ஸ்கொயரில் 6 வந்து ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 36 தான் வந்து, அதாவது யூனிட் டிஜிட் வந்து 6னு தான் வரும். அப்போ இதுக்கும் என்ன வரும், லாஸ்ட் டிஜிட் வந்து 6னு தான் வரும். அப்போ therefore இப்போ நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 64 ஸ்கொயர். அதே மாதிரி இந்த 36 ஸ்கொயர்ஸ் வந்து has last digit 6. So therefore 64 square and 36 square has last digit 6. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து 18 ஸ்கொயர் 292 ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்துட்டு 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 12 ஸ்கொயர், நாட் 4 ஸ்கொயர், 12 ஸ்கொயர் 22 ஸ்கொயர் 32 ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ யூனிட் டிஜிட்டில் எல்லாமே பாருங்கள் 2 ஸ்கொயராக தான் இருக்குது. இப்போ 2 ஸ்கொயருக்கு என்ன வரும், 4னு வரும். இங்கே 12 ஸ்கொயரில் 2 வந்து யூனிட் டிஜிட், ஸ்கொயர் பண்ணுங்கள் 4னு வரும். ஸோ இங்கே 22 ஸ்கொயரில் 2 வந்து யூனிட் டிஜிட்டாக இருக்குது. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4னு வரும். அப்போ இதுக்கு வந்து ஹேஸ் லாஸ்ட் டிஜிட் 4. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 8 பார்க்கலாம். இப்போ வந்து 8 ஸ்கொயர் 18 ஸ்கொயர் 28 ஸ்கொயர் 38 ஸ்கொயர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து 8னு இருக்குது. அப்போ 8 ஸ்கொயருக்கு 64னு வரும். அப்போ 64ல் யூனிட் டிஜிட் நமக்கு என்ன வருது, 4னு வருது. இப்போ 18 ஸ்கொயரில் 8 வந்து யூனிட் டிஜிட், இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4னு வரும். அதே மாதிரி 28 ஸ்கொயரில் 8 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து நமக்கு 4 தான் வரும். அப்போ ஹேஸ் லாஸ்ட் டிஜிட் வந்து 4 தான். அப்போ therefore நமக்கு என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து 108 ஸ்கொயர் 292 ஸ்கொயர். இந்த நம்பரில் தான் யூனிட் டிஜிட் எப்படி இருக்குது, 8னு இருக்குது 2னு இருக்குது. இந்த மாதிரி 8ம் 2னு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லாஸ்ட் டிஜிட் எப்படி இருக்கும், 4னு வரும். அப்போ therefore 108 ஸ்கொயர் and 292 ஸ்கொயர் has last digit 4. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து யூனிட் டிஜிட் வந்து பண்ணிங்க அப்படின்னா 8 ஸ்கொயருக்கு 64னு வரும். அப்போ 4னு வருது. இதில் வந்து 2 ஸ்கொயர் யூனிட் டிஜிட் இருக்குது, இது வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4னு வரும். அப்போ யூனிட் டிஜிட் நமக்கு வர்றது இந்த 2 நம்பர் மட்டும்தான், 108 ஸ்கொயர் அண்டு 292 ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 3ல் பார்க்கலாம். நம்பர் 3 பார்க்கலாம். given 125 square is equal to 15,625, what is the value of 126 square அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 125 ஸ்கொயரோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, 15,625 வந்து கொடுத்துருக்காங்க. 126 ஸ்கொயரோட வேல்யூ வந்து நமக்கு வேணும். ஸோ 5 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆப்ஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ பேஜ் நம்பர் 6ல் வந்து த சம் ஆஃப் சக்ஸசிவ் ஆட் நேச்சுரல் நம்பர் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து கிடைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இதில் வந்துட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணலாம். 1 + 3 + 5 + 7 + 9 இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன நம்பர் வரும் பார்க்கலாம். இந்த நம்பர் எல்லாமே எப்பயுமே ஆட் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் வரும். இப்போ 1 + 3 4 9 இருக்கும், இங்கே வந்து 25. அப்போ இதில் வந்துட்டு 5வது பிளேஸில் 9 இருக்குது, 5th பிளேஸில் 9 இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 2n - 1. இப்போ இந்த ஆட் நம்பரில் 5th நம்பர் வந்து 9னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு எப்படி, இது வந்து 9 நம்ம இப்போ பார்த்தோன்னே சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து இது எழுதாமல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 5th பிளேஸில் இருக்கக்கூடிய ஆட் நம்பரை கண்டுபிடிக்கணும்னா 2n - 1. இப்போ 5th பிளேஸில் nன்னு போட்டலாம், இங்கே -1. அப்போ 2 × 5 10, 10 - 1 = 9. அப்போ நமக்கு 5th பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, 9 இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 10th பிளேஸில் என்ன ஆட் நம்பர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அப்போ 2n - 1 10th பிளேஸில் வந்து என்ன ஆட் நம்பர் இருக்குது அப்படின்னா 2 × 10 - 1. அப்போ 20 - 1
19 வரும். அப்போ 10th பிளேஸில் நமக்கு 19 வருது. இப்போ வந்துட்டு 1 + 3 + 5 + 7 + 9 11 13 15 17 19. இப்போ பண்ணி பாருங்கள். இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10th பிளேஸில் நமக்கு 19 வருது. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 125 ஸ்கொயர் வந்து 15,625 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம 126th பிளேஸை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 125 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 15,625. அப்போ 126th பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிச்சிட்டு இதோட நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 126 ஸ்கொயரோட வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிடும். இப்போ 126th பிளேஸில் என்ன ஆட் நம்பர் இருக்குது? ஏன்னா இதில் வந்து 15,625 அப்படின்றது சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஆட் நேச்சுரல் நம்பர் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. 1ல் இருந்து 125 ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுனால நமக்கு இது வந்துருச்சு. இப்போ 126th ஆட் நம்பரை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 126 ஸ்கொயர் வந்து கிடச்சிரும். அப்போ 126th பிளேஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2n - 1. அப்போ 2 × n வந்து 126 - 1. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 6 × 2 12 பேலன்ஸ் 1. இங்கே வந்து 5 252 - 1. அப்போ 251 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 126 ஸ்கொயர் கிடச்சிரும். அப்போ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4th ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன். 15,625 + 251 அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 4ல் பார்க்கலாம். So if question number 4 பார்க்கலாம். Find the length of the side of a square whose area is 441 meter square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கொயரோட ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து 441 மீட்டர் ஸ்கொயர். இப்போ கொஷின் என்ன அப்படின்னா சைட் ஆஃப் லென்த் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சைட் ஆஃப் லென்த் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 441 ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வந்து நமக்கு ஆட் நம்பர்ஸ் தான் இருக்குது, இங்கே ஈவன் நம்பர் இல்லை. அப்போ வந்து ப்ரைம் ஈவன் நம்பர் வந்து 2 இதை நம்ம கொண்டு வர முடியாது. அப்போ 3 வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 4 + 4 + 1 அப்போ 9 வருது. 9 வந்து டிவிசில் பை 3. அப்போ 3 நம்பர்னால டிவைட் பண்ணிடலாம். அப்போ இது வந்து 1 டைம் பேலன்ஸ் 1. 4 3s are 12. அப்போ பேலன்ஸ் வந்து 21 இருக்கும். இப்போ 7 3s are 21. திருப்பி இதை செக் பண்ணி பாருங்கள். 1 + 4 + 7 5. இங்கே 12 வருது. 12 வந்து என்னது டிவிசில் பை 3. அப்போ இங்கே வந்துட்டு 4 3s are 12 பேலன்ஸ் 2 இருக்கும். அப்போ 27. அப்போ 9 3s are 27. இப்போ 7th டேபிள். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்போ நமக்கு என்ன ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வருதோ அதை நம்ம அப்படியே ஸ்கொயர் ரூட்டில் எழுதிடலாம். இப்போ 3 × 3 × 7 × 7. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு குரூப் பண்ணிடலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 இஸ் ஈக்குவல் டு 3 × 7. அப்போ நம்ம 21 போட்டலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 இஸ் ஈக்குவல் டு 21. அப்போ length of side of a square is equal to 21 meter. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 5ல் பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 5 பார்க்கலாம். Find the smallest square number that is divisible by each of the following numbers 4, 9, 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4, 9, 10 டிவிசிபிள் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கொயர் நம்பரை கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 4, 9, 10 டிவிசிபிள் ஆகிற மாதிரி ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். அந்த நம்பர் ஸ்கொயர் நம்பரா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அது ஸ்கொயர் நம்பராக இல்லை அப்படின்னா அது நம்ம ஸ்கொயர் நம்பராக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். கொஷின் நம்பர் 5. ஸோ எல்சிஎம் ஆஃப் 4, 9,
10. ஸோ இதை வந்து ஒரே நேரத்தில் நம்ம கண்டுபிடிச்சலாம். 4, 9, 10 செப்பரேட்டாக நம்ம கண்டுபிடிக்காமல் மொத்தமாகவே கண்டுபிடிச்சலாம். 2 2s are 4, 9, 10. இங்கே வந்து 2 டேபிள் எது டிவைட் ஆகுமோ அதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணிடலாம். இப்போ இந்த 10 வந்து ஈவன் நம்பர் தானே, ஸோ நம்ம 2ல் போயிடலாம். 2ல் வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து திருப்பி 2 டேபிள் 1, 9 as it is, 5 as it is. திருப்பி வந்து 3, இங்கே 3 3s are 9, 5 வந்து as it is. திருப்பி 3 டேபிளில் 1 1, இங்கே 5. திருப்பி 5 வந்து டேபிளில் இங்கே 1 1. ஸோ இந்த மாதிரி 1 வர்ற வரைக்கும் நம்ம இங்கே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் வந்து ஸ்மால் ப்ரைம் நம்பர்ஸ்லேருந்து நம்ம போகலாம். ஸோ இப்போ LCM ஆஃப் 4, 9, 10க்கு 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இன்ட்டு 5. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 180 கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 180 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே எப்படி இருக்குது, 2 ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு கரெக்டு, 2 ஸ்கொயர் கரெக்டாக இருக்குது, 3 ஸ்கொயர் கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து நமக்கு 5 மட்டும்தான் இருக்குது. இப்போ இது 5 ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடச்சிருக்கும். ஆனால் 5 ஸ்கொயர் இல்லை. அப்போ 5 ஸ்கொயர் மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கூட மல்டிப்ளை பை 5, 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ 180 இன்ட்டு 5, அப்போ 900 கிடச்சிரும். 900 அப்படின்றது ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போ நமக்கு ரிக்வயர்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ரிக்வயர்டு நம்பர் இஸ் ஈக்குவல் டு 900. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 6ல் பார்க்கலாம். Question number 6 பார்க்கலாம். Find the smallest number by which 9408 must be multiplied so that the product is a perfect square. Find the square root of the product அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the smallest number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த smallest number நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இப்போ 9408ஓட ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் சொல்லியிருக்காங்களா, இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 9408 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம 9408க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ப்ரைம் நம்பர்ஸ் ஃபேக்டர்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஈவன் நம்பரில் இருக்குது. அப்போ 2 டேபிளில் போயிடலாம். எப்போயுமே நம்ம ஸ்மால் ப்ரைம் நம்பரில் தான் போகணும். இப்போ 2ல் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 டேபிளில் போகலாம். 4 2s are 8, பேலன்ஸ் 1 இருக்குது, இங்கே 14 இருக்கும். 7 2s are 14, 0, 4 2s are 8. திருப்பி 2 டேபிள், இங்கே 2 2s are 4, 3 2s are 6, பேலன்ஸ் 1 இருக்குது. அப்போ 10 இருக்குது, 5 2s are 10, 2 2s are 4. திருப்பி 2 டேபிள், 1 டைம், இது 1 டைம், பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 15 இருக்குது, 7 2s are 14, பேலன்ஸ் வந்து 1 இருக்குது, இங்கே 12, 6 2s are 12. திருப்பி 2 டேபிள், 5 2s are 10, பேலன்ஸ் 1 இருக்குது. அப்போ 17, 8 2s are 16, பேலன்ஸ் 1 இருக்குது, 8 2s are 16. திருப்பி 2 டேபிள், 2 2s are 4, பேலன்ஸ் 1, அப்போ 18 இருக்குது, 9 2s are 18, 4 2s are 8. திருப்பி 2 டேபிள், இங்கே 2 2s are இங்கே வந்து 1 டைம், 4 2s are 8, பேலன்ஸ் 1 இருக்குது. அப்போ இங்கே 14 இருக்கும், 7 2s are 14. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நம்ம 3 டேபிளில் போகுதா அப்படின்றத பார்க்கலாம். அப்போ வந்து 1 + 4 + 7, 3 நம்பர்ஸை ஆட் பண்ணிடலாம். இங்கே வந்துட்டு 11 12, அப்போ 12 வந்து டிவிசில் பை 3. ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணணும், டிவிசில் பை 3 ஆகுதா அப்படின்னா. அப்போ நம்ம 3 போகுது. அப்போ 3 டேபிள், 4 2s are 12, பேலன்ஸ் 2 27 இருக்குது. அப்போ 9 3s are 27. திருப்பி இப்போ 7th டேபிள், 7 7s are 49. ஸோ நமக்கு என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் வந்திருக்கோ அதெல்லாம் நம்ம எழுதிடலாம். இப்போ 9408 இஸ் ஈக்குவல் டு எத்தனை 2 வந்திருக்கோ அதை நம்ம எழுதிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு 2 6 2 வந்திருக்கு. ஸோ 3 4 5 6, இங்கே வந்து ஒரு 3 2 7 இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து குரூப் பண்ணிடலாம், பேர் பண்ணிடலாம். அப்போ எதுக்கு பேர் இல்லை, 3க்கு தான் பேர் இல்லை. அப்போ நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால்
பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதோட நம்ம என்ன பண்ணணும், ஒரு 3யை நம்ம எக்ஸ்ட்ராவாக மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன பண்ணிடலாம், இதை குரூப் பண்ணிடலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரும் நமக்கு என்ன வந்திருக்கும், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்திருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு இந்த 3யை வந்து மல்டிப்ளை பண்ணணும். 3 தான் பேர் இல்லை, அதனால் 3யை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 9408ஓட 3யை மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 8s are 24. இங்கே 0 தான் இருக்குது, அப்போ நம்ம 2 அப்படியே போட்டலாம். இப்போ 3 × 4 12, பேலன்ஸ் 1 இருக்குது. 3 × 9 27, 27 + 1 28. ஸோ நமக்கு என்ன வருது, ஒரு ப்ராடக்ட் வந்து வருது. இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட்டாக கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28,224க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இது நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து என்ன நம்பரை கண்டுபிடிச்சோமோ ப்ரைம் நம்பர்ஸ் அதை அப்படியே நம்ம எழுதிட்டு அதோட ஒரே ஒரு நம்பரை நம்ம சேர்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன நம்பருக்கு நம்ம பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் அந்த நம்பரை எல்லாமே எழுதிடலாம். இப்போ இங்கே 6 2 இருக்குது. ஸோ 6 2 எழுதிடலாம். 6 நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, 3. இந்த 3 வந்து 1 தான் இருந்தது, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ 3யை வந்து 2 டைம்ஸ் எழுதிடலாம். 7 வந்து 2 டைம்ஸ். இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் போட்டலாம். இப்போ வந்து குரூப் பண்ணுங்கள். குரூப் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு நம்பரை வெளியில் எடுத்துடணும், ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துடணும். அப்போ 2, திருப்பி 2, இங்கே 2, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 7. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 × 3 24, 24 × 7 28, 2 இங்கே வந்து 14 16. ஸோ 168. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28,224க்கு 168. இதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 7ல் பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 7 பார்க்கலாம். ஹவு மெனி நம்பர்ஸ் லை பிட்வீன் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே 16 ஸ்கொயர் 17 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கான்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்குது. கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். ஸ்கொயர்ஸ் வந்து அடுத்தடுத்த நம்பராக இருக்குது. 99 ஸ்கொயர் 100 ஸ்கொயர். இப்போ இந்த 16 ஸ்கொயரில் இருந்துட்டு 17 ஸ்கொயர் வரைக்கும் நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. எத்தனை நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் கிடையாது, ஹவு மெனி நம்பர்ஸ். அப்போ எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ 3 ஸ்கொயர்லேருந்து 4 ஸ்கொயர் வரைக்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்குது. இப்போ 3 ஸ்கொயருக்கு என்ன 9, 4 ஸ்கொயருக்கு என்ன 16. இப்போ 9லேருந்து 16 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 9க்கு அப்புறம் என்ன வரும், 10 11 12 13 14 15. ஸோ இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் அப்போ 1 2 3 4 5 6. அப்போ சின்ன நம்பர் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பெரிய நம்பர் அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்போ இது அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 6ன்னு வந்திருக்குல்ல, ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி 6 வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ n அப்படின்றது என்னென்னா இந்த ஸ்கொயர்ஸில் எது ஸ்மால் நம்பரோ அதை எடுத்துக்கணும். இப்போ 2 × 3 is equal to 6, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ஸ்கொயர்ஸோட கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்பிட்வீன் எவ்வளோ நம்பர் இருக்குதுன்னு நம்ம எழுதி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து part 1 பார்க்கலாம். part 1ல் 16 ஸ்கொயர் அண்ட் 17 ஸ்கொயர் இதுக்கு நடுவில் எத்தனை நம்பர்ஸ் வந்து லை ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அப்போ நம்ம ஃபார்முலா என்னது, ஃபார்முலா வந்து 2n. n is equal to என்னது, இந்த ஸ்கொயர்ஸில் எது ஸ்மால் நம்பர் 16. அப்போ 2 × 16 is equal to 32. அப்போ there are 32 numbers lie between 16 square and 17 square. அவ்வளோதான். இதே மாதிரி part 2 வந்து பண்ணலாம். part 2ல் வந்து 99 ஸ்கொயர் அண்ட் 100 ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது, 2n. இப்போ n வந்து என்னது, இந்த ஸ்கொயர்ஸில் எது ஸ்மால் நம்பர் 99. அப்போ 2 × 99. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 198 கிடைக்கும். அப்போ there are 198 numbers lie between 99 ஸ்கொயர் அண்ட் 100 ஸ்கொயர். அவ்வளோதான்.
ஸோ இப்போ 2 கொஷினுக்கு நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 8ல் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 8 பார்க்கலாம். இன் தி ஃபாலோயிங் பேட்டர்ன் ஃபில் இன் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நான் இங்கே பிளாக் போர்டில் வந்து எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டர்ன்ஸ் வந்து பார்க்கணும். எப்படி பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ வந்து 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 2 2 2 + 1 3. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணுங்கள். 2 × 3 6 6 + 1 7ன்னு வந்திருக்கு. இங்கே 3 × 4 12 12 + 1 13. இங்கே அதே மாதிரி 4 × 5 20 20 + 1 21ன்னு வரும். அதே மாதிரி இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10. இது வந்து 10. இப்போ 9 × 10 90 90 + 1 91 ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்னை நம்ம அதே மாதிரி பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 9ல் பார்க்கலாம். நம்பர் 9 பார்க்கலாம். How many tiny squares are there in the following picture? Write the prime factorization of the number of tiny squares அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு ஸ்கொயரில் எத்தனை ஸ்கொயர் இருக்குது, டைனி ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். இந்த ஸ்கொயரில் செக் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5. இப்போ இதில் 5 இருக்குது, இந்த சைடில் 5 இருக்குது, இந்த சைடில் 5 இருக்குது. அப்போ 5 × 5 25. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ், இப்போ நம்பர் ஆஃப் டைனி ஸ்கொயர்ஸ் இன் 1 ஸ்கொயரில் வந்து 25 ஸ்கொயர்ஸ் இருக்குது. 25 ஸ்கொயர்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் டைனி ஸ்கொயர் இன் 1 ஸ்கொயரில் 25 ஸ்கொயர் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் எ சைடு, ஒரு சைடில் எத்தனை ஸ்கொயர் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ ஒரு சைடில் வந்து 9 ஸ்கொயர்ஸ் வந்து இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் எ சைடு வந்து 9. இப்போ டோட்டல் ஸ்கொயர் இன் எ லார்ஜ் ஸ்கொயர். இப்போ லார்ஜ் ஸ்கொயர்னால் இந்த இதுதான் லார்ஜ் ஸ்கொயர். லார்ஜ் ஸ்கொயரில் எத்தனை ஸ்கொயர்ஸ் மொத்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சைடில் 9 இருக்குது, இந்த சைட்லேயும் 9 இருக்குது. நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 9 × 9 = 81. அப்போ வந்து நம்ம இங்கே 81 ஸ்கொயர் இருக்குது. இது எப்படி வந்துச்சுன்னா 9 × 9 மல்டிப்ளை பண்ணால் 81 ஸ்கொயர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். டோட்டல் டைனி ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 81 ஸ்கொயரோட இந்த 25 இருக்குல்ல ஸ்கொயர்ஸ், இந்த 25 ஸ்கொயர்ஸாக மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா மொத்தம் டோட்டல் வந்து எவ்வளோ டைனி ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த 81 ஸ்கொயர் இருக்குல்ல, இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 81 இருக்கும். இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 81. 81ல் இந்த டைனி ஸ்கொயர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 81 × 25 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 81 × 25 5 இங்கே 40 2 இங்கே 16. ஸோ இங்கே 5 2 0 2. அப்போ 2025 ஸ்கொயர்ஸ் வந்து இருக்குது. டோட்டல் டைனி ஸ்கொயர்ஸ் வந்து 2025 ஸ்கொயர்ஸ் டைனி ஸ்கொயர்ஸ் வந்து இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இதுக்கு வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் தி நம்பர் ஆஃப் டைனி ஸ்கொயர்ஸ், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷனாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2025 இது வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது வந்து ஆட் நம்பர் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதாவது 2க்கு அப்புறமா இருக்க இந்த 3 வந்து போகுதா அப்படின்றத பார்க்கணும். அப்போ டிவிசில் பை 3 அப்படின்றத செக் பண்ணணும்னா இதை ஆட் பண்ணி பாருங்கள். 2 + 0 + 2 + 5 இதை ஆட் பண்ணுங்கள். 2 + 2 4 4 + 5 9. 9 வந்து டிவிசில் பை 3யா அப்படின்றத பார்க்கணும். எஸ், டிவிசில் பை 3. அப்போ 3 எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. 20 இருக்குது. இது வந்து 6 டைம்ஸ் போகும். 6 3s are 18. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 இருக்குது. இந்த 2வோட இந்த 2வை சேர்த்து எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த 22 எத்தனை தடவை போகும்? 7 டைம்ஸ். 7 3s are 21. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 1. 1ஓட 15 5 எழுதிக்கோங்க. அப்போ இது 5 டைம்ஸ் போகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதையும் செக் பண்ணி பாருங்கள். 6 + 7 + 5 இதை ஆட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து 13 13 + 5 18. 18 டிவிசில் பை 3. ஸோ திருப்பி 3 டேபிளில் போகலாம். ஸோ 2 3s are 6. இங்கே 2 3s are 6. பேலன்ஸ் 1 இருக்குது. 1ஓட 5 போட்டுக்கோங்க. அப்போ 5 3s are 15. ஸோ நெக்ஸ்ட்டும் 3 டேபிளில் தான் போகும். ஸோ இங்கே வந்து 7 3s are 21. பேலன்ஸ் வந்து 1. 1ஓட 5 எழுதிக்கோங்க. 5 3s are 15. திருப்பி 3 டேபிள். இது 2 டைம்ஸ் போகும். 2 3s are 6. பேலன்ஸ் 1 இருக்குது. இங்கே 5ஓட சேர்த்து போட்டலாம். அப்போ 5 3s are 15. இங்கே 5 டேபிள்.
ஸோ இப்போ வந்து 2025க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத எழுதிடலாம். 3 வந்து 4 டைம்ஸ் இருக்குது. 3 வந்து 4 டைம்ஸ் இருக்குது. 4 டைம்ஸ் எழுதிடலாம். 5 வந்து 2 டைம்ஸ். ஸோ இப்போ வந்து 3 raise the power 4, 5 raise the power 2. அவ்வளோதான், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து கியூபிக் நம்பர்ஸில் பார்க்கலாம். இந்த சேனல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.